கிறிஸ்துவுக்குள் பிரியமானே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமானே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேளையிலே நாம் பார்க்க போகிற செய்தி, ஒரு தளபதி ஒரே தளபதி. ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம். ஒரு தளபதி ஒரே தளபதி. இந்த ஒரு தளபதி ஒரே தளபதி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கணும். நம்ம நடப்புகளில் வாழ்க்கை முறைகளை நம்ம சமுதாயத்தில் பார்க்கும்போது, நம்ம உலகம் கற்பித்ததான அறிவின்படியாக தளபதி என்று சொன்னால் ஒரு கூட்டத்துக்கு தலைவன், அல்லது ஒரு கப்பலுக்கு ஒரு மாலுமி அவன் ஒரு தளபதி, அல்லது ஒரு படைக்கு தலைவராக இருக்கிற வழிநடத்தி செல்லுகிறவர் ஒரு தளபதி, அல்லது மக்களை வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை மக்களை வழிநடத்தி சொல்லக்கூடிய ஒரு நபர் தளபதி. அரசியல்வாதிகளிலே தளபதியை பார்க்கிறோம். சினிமா நடிகர்கள் மத்தியிலே தளபதியை பார்க்கிறோம். இப்படி வெவ்வேறு இடங்களிலே அவர்கள் இவர் தளபதி, அவர் தளபதி, இவர்தான் தளபதி, இவர்தான் எங்கள் தளபதி என்று மனுஷர்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கொண்டு தளபதி இருக்கிறாங்க. இராணுவ அமைப்பின் கீழாக, இராணுவ கட்டமைப்பின் கீழாக தளபதிகள் உண்டு. கமாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் பார்க்க போகிற ஒரு தளபதி நம்ம அனைவருக்குமே தெரியும். தி கேப்டன், தி கமாண்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு உண்மையான தளபதி. வான அண்ட சராச்சரங்களை எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன். சூரியன், நட்சத்திரன், பூமி, கோலங்கள், ஸ்பேஸ், வானவெளிகள், இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்கள், இயற்கையான காரியங்கள் அனைத்தையும் டாப் டு பாட்டம், ஏ டு ஜெட் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு தளபதி. உலகத்தில் இருக்கிற மனுஷர்களெல்லாம் தளபதியாக நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு தளபதி என்று சொன்னால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் ஒரு நாள் இந்த பூமியை ஆட்சி செய்ய வரப்போகிறார். அவருடைய ஆட்சியின் கீழாக எல்லாமே நீதியாக இருக்கும். அநீதி இருக்காது, லஞ்சம் இருக்காது, அட்டூழியம் இருக்காது, கொலை இருக்காது, கொள்ளை இருக்காது, மதுபான கடைகள் இருக்காது, சினிமா தேட்டர் இருக்காது, விபச்சாரம் இருக்காது. சுத்தமான ஒரு பரிசுத்த பூமியாக இந்த பூமியை தேவன் ஆளுகை செய்வார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரே தளபதி, தி கமாண்டர். தி கமாண்டர் என்று சொன்னால் ஒரே அப்படின்னு அர்த்தம். தி ப்ராப்பர்ட்னாக்க ஒரே தீர்க்கதரிசி. தி சன் ஆஃப் மேன்னா ஒரே தீர்க்கதரிசி, ஒரே மனுஷகுமாரன். தி சன் ஆஃப் காட்னாக்க ஒரே தேவகுமார். அதே மாதிரி ஏ ப்ராப்பர்ட்னாக்க ஒரு தீர்க்கதரிசி. ஏ சன் ஆஃப் மேன் அப்படின்னாக்க ஒரு மனுஷகுமாரன். தி சன் ஆஃப் மேனாக்க ஒரே மனுஷகுமாரன். தி சன் ஆஃப் காட், ஏ சன் ஆஃப் காட்னாக்கு ஒரே தேவகுமார். இப்படி பார்க்கிறோம். நம்ம கடைசி கால செய்தியில் அநேகருக்கு இந்த காரியங்கள் கொஞ்சம் பிடிபடாது, நிறைய தவறுகள் செய்கிறாங்க. இந்த செய்தியானது நம்முடைய கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாம் அவருடைய செய்தியை விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக கொடுக்கப்படுகிற செய்தி. ஸோ மனுஷகுமாரின் நாட்களில் நாம் இருக்கிறோம் அப்படின்னாக்கே, மனுஷகுமாரன், ஒரு மனுஷகுமாரன், அவர் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரெனாம் கடைசி கால நாட்களில் வந்த கடைசி தீர்க்கதரிசி. பிரெனாமுக்கு அடுத்த தீர்க்கதரிசி இப்போ யாருமே கிடையாது. அவர் தான் கடைசி தீர்க்கதரிசி. 7ஆம் சபையின் காலத்து தீர்க்கதரிசி, லவோதிகா சபையின் காலத்து தீர்க்கதரிசி. இதற்கு பிறகு அடுத்ததாக வருகிற தீர்க்கதரிசி யாருனாக்க தேவன், மைட்டி ஏஞ்சல், பலமுள்ள தூதனாக இறங்கி வந்தார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ ஒரே தீர்க்கதரிசியும் ஒரு தீர்க்கதரிசியும் இருந்த நாட்களிலே நாம் ஜீவித்திருக்கிறோம். 1965 வரைக்குமாக அந்த ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய சரீரத்தில் பூமியிலே வாசம் செய்தார். சரீரத்தின் மூலமாக தேவன் அந்த சரீரத்தை பயன்படுத்தி அவருக்கு ஊழியத்தை கொடுத்தார், ஊழியம் செய்தார். வில்லியம் மரியன் பிரெனாம் 7ஆம் தூதனுடைய ஊழியம், எலியாவினுடைய ஊழியம், மனுஷகுமாருடைய ஊழியம், இத்தனை காரியங்களெல்லாம் செஞ்சிருக்கிறார். அந்த ஒரு மனுஷகுமாரனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே மனுஷகுமாரன் தி கிறிஸ்ட் இருந்தார். இல்லைங்களா? ஸோ ஒரு மனுஷகுமாரன்கிறது வேற, ஒரே மனுஷகுமாரங்கிறது வேற. ஒரே மனுஷகுமார் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஒரு மனுஷகுமார் என்பது இந்த நாட்களில் பிரெனாமை குறிக்கிறது. ஒவ்வொரு காலகட்டங்களையும் தீர்க்கதரிசிகள் எல்லாம் மனுஷகுமாரங்க தான். ஆனால் இந்த கடைசி நாட்களில் வந்த மனுஷகுமாரன், மாம்சத்தில் வந்த மனுஷகுமாரன், இயேசு கிறிஸ்துவுக்கும் பிரெனாமுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். அவருக்கு மேலே யார் மேலே? அவர் தான் ஹைலைட்ஸ். அவர் பூமியில் வரும்போது ஆண் பெண் சேர்க்கையின்றி, அப்பா அம்மா சேர்க்கை இல்லாமல் அவர் பிறந்தார். தி ஸ்போக்கன் வேர்டில், உரைக்கப்பட்ட வார்த்தையில் பிறந்தார். அவர் தேவன், தன்னைத்தானே ஜெனிப்பித்து கொண்டவர். ஆனால் திருச்சி வில்லியம் மரியன் பிரெனாம் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர், மாம்சத்தில் ரத்தத்திலையும் பிறந்தவர்.
ஆகவே அவர் நம்ம ஏ காட் அப்படின்னு சொல்கிறோம், ஏ சன் ஆஃப் காட்னு சொல்கிறோம், ஏ சன் ஆஃப் மேன் சொல்கிறோம், இது ஏ ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறோம், ஏ கமாண்டர் ஒரு தளபதி. 7 சபை காலங்களில் தீர்க்கதரிசி சொல்கிறார். 286வது பேராவலை பெர்க்கும் சபையின் காலம் அந்த செய்தி சொல்கிறாரு. இந்த 7வது சபையின் காலத்துக்கு யார் தலைவன்? அவர் சொல்கிறாரு, 1ஆம் சபையின் காலத்திலே பவுல் அப்போஸ்தலன் தலைவனாக இருந்தது போல இந்த கடைசி நாட்களிலும் ஒரு தலைவராக இருப்பார். அப்போ 1ஆம் சபையின் காலத்தில் ஒரு மாம்ச சரீரத்தில் வந்ததானே ஒரு மனுஷன் பவுல் அப்போஸ்தலன், அவர் தான் 1ஆம் சபைக்கு தலைவன். 2ஆம் சபைக்கு தலைவன் இர்னியஸ், 3ஆம் சபைக்கு தலைவன் மார்ட்டின், 4ஆம் சபைக்கு தலைவன் கொலம்பா, 5ஆம் சபைக்கு தலைவன் மார்ட்டின் லூதர், 6ஆம் சபைக்கு தலைவன் ஜான் வெஸ்லி, 7ஆம் சபைக்கு தலைவன் தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரானம். இவருக்கு பிறகு இன்னொரு தலைவன் மாம்சத்தில் தோன்ற முடியாது. அவர் தீர்க்கதரிசி பிரணாமோட அந்த கேப்டன், அந்த கமாண்டர் மினிஸ்ட்ரி அவ்வளோதான். அவருடைய மெசேஜ் இப்போ கமாண்டராக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒரு 8வது கமாண்டரோ, அதுக்கு பிறகு இன்னொரு 8வது தூதனோ அல்லது 8வது அப்போஸ்தலனோ 8வது தீர்க்கதரிசியோலாம் கிடையாது, அவ்வளோதான். பிரணாமுக்கு அடுத்தபடியாக வரக்கூடியதான ஒரு தூதன், பலமுள்ள தூதன், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி வந்தார், அவ்வளோதான். 1ஆம் வருகையிலே யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கின்ற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் ஞானஸ்தானம் பெறுவதற்காக யோர்தான் நதியில். அப்போது இயேசு கிறிஸ்து தி ப்ராபெட், தி சன் ஆஃப் மேன், தி சன் ஆஃப் காட். ஆனால் யோவான் ஏ சன் ஆஃப் காட், ஏ சன் ஆஃப் மேன், ஏ ப்ராபெட், ஒரு தீர்க்கதரிசி. இவன் ஒரு தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்து ஒரே தீர்க்கதரிசி. இந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஒரே தீர்க்கதரிசியும் 1ஆம் வருகையில் சந்தித்து கொண்டார்கள். அதன் பிறகுதான் அந்த யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். அதே போலதான் இந்த கடைசி நாட்களிலே ரகசிய வருகையின் போது, 2ஆம் வருகையின் போது தீர்க்கதரிசி சொல்றார். 1ஆம் வருகையில் என்ன நடந்துச்சோ அதை 2ஆம் வருகையில் தீர்க்கதரிசி 7 சொல்றார். பலமுள்ள தூதன் இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் ஏற்கனவே பூமியிலே 7ஆம் தூதன் இருக்கிறான் என்பது நினைவு இருக்கட்டும். இதற்கு எதற்கு ஒத்திருக்கிறது என்று சொன்னால், பிளவு செய்தியில் சொல்றார், இதில் எதுக்கு ஒத்திருக்கிறது என்று சொன்னால், 1ஆம் வருகை என்பது யோவான் ஸ்நானகன் இயேசுவிடத்திலே வந்ததை குறிக்கிறது, யோவான் ஸ்நானத்தில் இயேசு வந்ததை குறிக்கிறது. 2 பேரும் மீட் பண்ணாங்க இல்லையா, யோவான் ஸ்நானகனும் இயேசு கிறிஸ்து மீட் பண்ண மாதிரி பலமுள்ள தூதன் கடைசி நாட்களில் 1963 பிப்ரவரி 28 வந்ததையும் அவர் சொல்றாரு. பலமுள்ள தூதன் இறங்கும் இந்த வருகையின் நேரத்தில் ஏற்கனவே பூமியிலே தீர்க்கதரிசி இருக்கிறார், 7ஆம் தூதன் இருக்கிறான் என்பதை நினைவு கூறுங்கள் அப்படின்றார். அதான் ரகசிய வரையே அந்த அவர் நம்ம பலமுள்ளத்தூருடைய பிரசன்ஸில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஸோ தி சன் ஆஃப் மேனும், தி சன் ஆஃப் காடும், தி சன் ஆஃப் மேனும், ஏ ப்ராப்பர்ட்டும் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் மைட்டி ஏஞ்சல். அதே மாதிரி ஏ ப்ராப்பர்ட், ஏ சன் ஆஃப் மேன், ஏ சன் ஆஃப் காட், அவர் யாருனாக்க தீர்க்கதரிசி பிரணாம். இந்த கடைசி நாட்களில் சந்தித்து கொண்டாங்க. ஸோ பிரணாமுடி செய்தியும் மைட்டி ஏஞ்சல் செய்தி தான் இப்போ நம்மளை லீட் பண்ணுது. ஸோ பிரணாமுக்கு பிறகு எந்த தூதனோ ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு அப்போஸ்தலனோ கிடையாது. டைரெக்டாக அது எங்கே வந்துடுது, மைட்டி ஏஞ்சல்கிட்ட வந்துடுது. அதில் பிரணாம் சொல்கிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாத்திரச்சின் வாரை கூட நான் அவளுக்கு இருக்க பாத்திரம் இல்லைன்னு யோவான் சொன்னபோது நானும் சொல்கிறேன், அவர் வந்தாக்க நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேணும் அப்படின்ட்டார். அவர் யாருனாக்க பலமுள்ள தூதன். அது இடையில ஒரு மனுஷன் நான் தான் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, அப்படி சொன்னால் அது கள்ள உபதேசம், அதை நீங்கள் அதை ஒமிட் பண்ணிடுங்க. சரி, இப்போ இந்த கடைசி நாட்களில் திரு வில்லியம் மரியன் பிரணாமை 7ஆம் சபையின் காலத்தில் லீடர் அப்படின்னு அவர் சொல்கிறார். உன் எழுதுகோலை எடுத்து எழுது அப்படிங்கிற அந்த மேட்டர் 7 சபை காலங்களில் வருது. பெர்க்கம் சபையின் காலங்களில் அந்த காரியம் வருது. ஸோ 7ஆம் சபைக்கு லீடர் யாருனாக்கா ப்ராபெட், ஆனால் அவர் ஏ லீடர். ஜீசஸ் யாருனாக்கா தி லீடர், அவர் யூனிவர்சல் எல்லாத்துக்குமே லீடர். ஆனால் 7ஆம் சபையின் காலத்துக்கு மனவாட்டிக்கு லீடர் யாருனாக்கா பிரணாமுக்கு அடுத்து ஒரு லீடர் செய்தியிலே இல்லை, பைபிள்லையும் கிடையாது. அடுத்தது பிரணாமுக்கு அடுத்து நான் வழித்தி நடத்தி செல்கிறேன், பிரணாமுடைய செய்தியை நான் சுமந்துட்டு போகிறேன், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் தான் மனவாட்டி ராப்சர் கொண்டு போவேன் அப்படின்னு இனி எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா 7ஆம் சபையின் காலத்தில் 7ஆம் சபையின் காலத்தினுடைய லீடர் அவர் பிரணாம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஒரு லீடர் இல்லை. அதுக்கு பிறகு லீடர் யாருனாக்கா ஹோலி ஸ்பிரிட், அவர் மைட்டி ஏஞ்சலாக இப்போ இருக்கிறார் பலமுள்ள தூதனாக. ஸோ இப்போது இந்த லீடர் திரு வில்லியம் மரியன் பிரணாம் ஒரு கமாண்டர், ஒரு தளபதி. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தி கமாண்டர், ஒரே தளபதி.
இந்த ஒரே தளபதியும் ஒரு தளபதியும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில காரியங்கள் முன்னோட்டமாக நம்ம பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளலை, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. வசனம் சொல்லுது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யூதர்களுக்கு சொந்த ஜனங்கள் அவர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே அவர்கள் அவரை சிலுவிலே அடித்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த பிதாவை உலகத்திலே பரிசுத்தமான பூமி எருசலேமிலே உலகத்திலே பரிசுத்தமான தேவன் அவருடைய சொந்த தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே உலகத்தில் மிக இழிவான ஒரு சிலுவையில் அடித்து கொண்டார்கள். அங்கே அவர்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அது முதற்கொண்டு யூதருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த கிருபையின் கதவு அடைக்கப்பட்டாச்சு. கிருபையானது எங்கே செஞ்சிருச்சு? புறஜாதி கிட்டான் ஆயிடுச்சு. சிலுவையின் மூலமாக கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ அவர் சிலுவையில் சுமந்துட்டு வரும்போது அங்கே ஸ்திரீகளெல்லாம் அழுகுறாங்க. அவரை ஒரு கூட்டமானது சொல்லுது, அவர் சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நியாய தீர்ப்பு நடக்குது. அப்போ சொல்லுது, அவனை சிலுவையிலே அறையும், அவனை சிலுவையிலே அறையும். இன்னொரு ஆள் இருக்கிறான் திருடன், 2 பேர்த்த வைக்கிறோம், இயேசுவை விடுதலை பண்ணலாமா அவனை விடுதலை பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க, அவனை விடுதலை பண்ணிடுங்க, இவனை சிலுவையிலே அறைங்க, இயேசுவை சிலுவையிலே அறைங்க அப்படின்றாங்க. அப்போ அவன் கை கழுவிடுறான், இந்த ரத்த பலி என் மேலே வேண்டாம் அப்படின்ட்டு பிளாத்து கை கழுவிடுறான். அவங்க சொல்கிறாங்க யூதர்கள், இந்த ரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழுட்டோம் அப்படின்ட்டாங்க. எங்கள் மேலே விழுட்டு எங்கள் பிள்ளைகள் மேலே விழுட்டு அந்த சாபத்தை அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்துட்டு வராரு. 60 பேர் சகோதரிகள் ஸ்திரீகள் அழுகுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அழ வேண்டாம், உங்கள் ஆளுங்க நினச்சிட்டாங்க, ரத்தபலி ஏற்றுக்கொண்டாங்க, நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்ட்டார். உங்களுக்காக அழுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. அவர் சொல்லிட்டு போயிட்டு 40 ஆண்டுகள் ஒரு சந்ததி இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமி விட்டு போனதுக்கு பிறகு சீசருடைய ஊழியத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ அவர்களெல்லாம் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இஸ்ரேலில் இருக்க அனுமதிக்கப்பட்டாங்க. 40 ஆண்டுகள் தேவன் செஞ்சார். யூதர்லேருந்து எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தணுமோ அத்தனை பேரை வழி நடத்திட்டு அவர் ஆண்டவர் ஏற்கனவே சொன்னபடி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், உலகெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க. அதற்காக அங்கே இருந்த அத்தனை சீசர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் இஸ்ரேல் விட்டு புறப்பட்டாச்சு. கடைசி கிறிஸ்துவன் போகிற வரைக்கும் தேவன் அமைதியாக இருந்தார். கிபி 70 தீத்துராயன், அன்னைக்கு நீரோ மன்னன், அன்னைக்கு ரோம பேரரசனுடைய லீடராக இருந்தான், சக்கரவர்த்தி. அவன் பயங்கரமான கொடுமையான மனுஷன், ரொம்ப கொடுங்க மனசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்ச உடனே யூதர்களுக்கு சந்தோஷமாக இருந்து 40 ஆண்டுகள் சந்தோஷமாக இருந்தாங்க. அவனை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, ஜீசஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நாங்கள் விரட்டிட்டோன்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. இப்போ சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, நம்மளை ஆட்சி செய்கிற இந்த ரோமர்கிட்ட நம்ம எதிர்ப்பை காட்டலான்ட்டு ரோமர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு கலகம் உண்டாச்சு. ரோமர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோமர்கள் ஆல்ரெடி நம்ம மைட்டி பர்சன்ஸ், ரொம்ப மோசமானவர்கள், மனித வர்க்கத்திலேயே மிக மோசமான கொடூரமான இருதயம் படைத்தவர்கள். ரோமர்களுக்கு இரும்பாலான இதயம் இருக்குன்னு சொல்லுவாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரோம அரசாங்கத்தோடு அவர்களுக்கு கீழ் ஆட்சியில் இருந்ததானே ஏற்குரிய அடிமைகள் மாதிரி இருந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க எதிர்க்க ஆரம்பித்த உடனே அந்த கலகத்தை அடக்குவதற்காக நீரோ மன்னன் வெஸ்பான்சியன் என்பவனுக்கு என்ன செய்கிறான், உத்தரவு கொடுக்குறான். இந்த வெஸ்பான்சியன் தன்னுடைய படையை எடுத்துட்டு கலகத்தை அடக்கும்படியாக இந்த இஸ்ரேல் வந்தவன் ரோமன் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாங்கன்ற கலகத்தை அடக்கும்படியாக வரும்போது அந்த வெஸ்பான்சியனுடைய மகன் டைட்டஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தீத்துராயன், அவன் என்ன படையெடுத்துட்டு வந்து என்ன செய்கிறான்னா, நானும் வரேன் டாடி அப்படின்ட்டு வரான். ஆனால் அங்கே வரும்போது கொஞ்ச நாளில் நீரோ மன்னன் செத்துடுறான். அப்போ வெஸ்பான்சியன் என்ன செய்கிறான், நான் போய் என்ன போகணும், ஏன்னா அந்த சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை நான் வாங்கணும், ஆக நான் உடனடி போகணும், ரோமுக்கு திரும்பிடுறான். தீத்துராயன் என்ன செஞ்சான், இருந்து அநேக நாட்கள் எருசலேமை சுற்றி என்ன செய்கிறான், முற்றுகை எடுக்கிறான். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை காணும்போது ஆண்டவர் சொன்னார், எருசலேமே எருசலேமே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதார் வரப்போகிற காரியத்தை. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அணிந்த அந்த இரத்த பலியை அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. எங்கள் மேலும் நாங்கள் 1ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம் இல்லையா, அந்த நூற்றாண்டில் இருக்கிற எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகள் 20ஆம் நூற்றாண்டில் 2000 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு சந்ததி வரும் இல்லையா, எங்கள் பிள்ளைங்க அவங்க இந்த ஏற்குற 2000 ஆண்டுகளாக நாங்கள் இரத்த பலி ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது அவங்க ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் அதை செஞ்சார், கண்ணீர் விட்டார்.
அதன்படியாக அந்த ஜனங்கள் 40 ஆண்டுகள் ஒரு சந்ததி முடிஞ்சு கடைசி கிறிஸ்துவன் எருசலேமை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு கலகம் உண்டானது. அதை அடக்குவதற்காக தீத்துராயன் வந்தான். சுற்றிலும் என்ன செஞ்சான்? படைகளை நிறுத்தினான். கோட்டையை சுற்றிலும் என்ன செஞ்சான்? அகலிகளை வெட்டி முதலைகளை போட்டுனான். பல நாட்கள் அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளே இருந்தவங்களுக்கு பசி தாங்க முடியல. இருந்த உணவுகள்லாம் தீர்ந்துருச்சு. தண்ணீர் பற்றாக்குறை. மிருகங்களை அடித்து சாப்பிட்டார்கள், எலிகளை அடித்து சாப்பிட்டார்கள், பன்றிகளை அடித்து சாப்பிட்டார்கள், நாய்களை அடித்து சாப்பிட்டார்கள். கடைசியாக தங்களுடைய பிள்ளைகளையும் கூட அடித்து சாப்பிட்டார். பசி தாங்காமல், தொல்லை தாங்காமல் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த கோட்டை சுவரில் ஏறி வெளியே விழுந்துடலான்னு அநேகர் ஏறி கீழே விழுகும் போது கீழே அகலிகளை வெட்டி தண்ணீரை நிரப்பி அதில் முதலைகளை போட்டிருந்தாங்க. அதில் விழுந்து செத்தானுங்க. பசியின் கோரப்பிடி. குறிப்பிட்ட நாள் வந்த உடனே தீர்த்து சொல்கிறான், கதவுகளெல்லாம் உடைங்கடா, கோட்டை கதவுகளை உள்ள நுழைங்க. கதவுகளை உடைச்சி உள்ள நுழையும் போது எல்லாம் சொங்கிகளாக ஆகிட்டானுங்க. பசி பட்டினியில் எதிர்க்க முடியல. கண்ணுக்கு எட்டியவன் எதிர்த்தவனை எல்லாம் வாளால் வெட்டி எவனையெல்லாம் சாவடிக்க முடியும் சாகடிச்சு வாலிப பசங்களையும் வாலிப பெண்களை குழந்தைகளை எல்லாம் கடத்திட்டு போயிட்டான். ரோமுக்கு அடிமையாக்கிட்டான். அநேகரை கொன்று போட்டான். அநேகரை சிதறடிச்சிட்டான். ஒரு யூதன் கூட இஸ்ரவேலில் இல்லாதபடிக்கு அடித்து விரட்டப்பட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடித்ததுக்கு, சிலுவையில் அடித்ததுக்கு அந்த இரத்த பலியை அவர் மத்தியிலே கிபி 70 அது வாங்கப்பட்டது, பழி வாங்கப்பட்டது. வரலாறு இது. ஏதோ பைபிள் இருக்கிற கட்டுக்கதைகளில் இந்த வரலாறு. ஜோசிபஸ் தன் ஹிஸ்டரியில் எழுதுகிறான். தன்னுடைய வரலாற்று யூத வரலாற்று ஆசிரியன் ஜோசிபஸ் வரலாற்றுடைய கருப்பு பக்கங்களில் தீத்துராயனுடைய படையெடுப்பு பயங்கரமானது. கடைசியாக நின்றது தேவாலயம். அந்த தேவாலயம் கண்ணுக்கு உறுதிச்சு. தீத்துராயனுக்கு என்னப்பா தேவாலயம் பெருச்சு, எவ்வளோ பெரிய டெம்பிள். ஏரோது ராஜா கட்டினதுங்க. 46 வருஷமாக இதை கட்டினான். இதை பார்த்து தான் அந்த இயேசு சொன்னார், என்னன்னு இதை இடித்து போடுங்க, 3 நாளைக்கு உயிரோடு 3 நாளைக்குள்ள எழுப்பி காட்டுறேன்னு சொன்னார். அந்த ஆள் இன்னைக்கு அவனே செத்து போயிட்டான்னு பரிகாசமாக சொன்னாங்க. தீர்த்துராயன் சிரிச்சுட்டு அதை தீ வச்சு கொளுத்திருந்தா, அதில் இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வந்துங்க, பொண்ணு உள்ளே இருக்கிற பொண்ணு தங்க நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்துகிட்டு அதை இடிபாட்டுக்களை இடிக்கிறாங்க. சிப்பாய்கள், படை வீரர்கள் இடிக்கும் போது நங்குன்னு சத்தம். ஒரு இடத்துல தீ வைத்து எரிக்கிறாங்க. எரிக்கும் போது அதுலேருந்து அப்படியே செவருலேருந்து எல்லா தங்கங்கள் உருங்கி வந்தது. என்னென்னு பார்த்தா ஆலயத்தில் அந்த கற்கள் பெட்டி மாதிரி செஞ்ச பெட்டிகளுக்குள்ளேயெல்லாம் நகைகளை அந்த தங்க கட்டிகளையெல்லாம் போட்டு அப்படி கட்டணம் கட்டியிருக்கிறாங்க. 46 ஆண்டுகள். நெருப்பு வைக்கும்போது அதாவது உருகி விழுந்தோடனே ஸ்டாப், இனி அந்த கட்டடத்தை இடிக்காதீங்க, அந்த கட்டடத்தை நெருப்பு வச்சு கொளுத்தாதீங்க, தனித்தனி கல்லாக பேத்தெடுங்க. ஏன்னா நகைகள் சேதாரம் ஆயிடக்கூடாது. நகைகள் நமக்கு அந்த தங்கம் நமக்கு வேணும். தனித்தனியாக எடுத்தாங்க. ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னார், இந்த கட்டிடத்தை பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். வரிக்கு வரி தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஸ்கேனிங் ஐஸ், அந்த கழுகு பார்வை, உள்ளே இருக்கிற தங்கத்தை பார்த்தாரு. உள்ளே என்ன இருக்குது? தங்கத்தை வச்சு கட்டியிருக்கிறான். அவர் தேவாதி தேவன் அல்லவா, உங்களுக்கு தெரியாதுடா, ஆனால் அந்த ஆலயம் ஃபுல்லாகவே கோல்டு தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடிக்கு இடிக்கப்பட்டு போயிடும். 46 வருஷமாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டின கட்டடம் எப்படி இடியும்? அன்றைக்கி இருந்தவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இப்படி தேவதூசன்னு சொல்கிறானே, ஆலயத்தை இடித்து போடுவானால சொல்கிறான் அப்படின்னு கேவலமாக பேசுனாங்க. தேவனுடைய வார்த்தையானது வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தையின் ஒரு உறுப்பு போல ஒரு புள்ளி கூட மாறாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அச்சு பிழையின்றி அப்படியே நிறைவேறிச்சு. தரைமட்டமாக்கப்படுது எருசலேம் தேவாலயம். ஒரே ஒரு செவரை மட்டும் வச்சான். எதுக்கு வச்சான்னு தெரியல. அதை தான் இன்றைக்கி வெயிலிங் வால், இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவே வாருன்னு இன்றைக்கி அந்த யூதர்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அது புலம்பல் செவரு அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 70 தீத்துவாலே சூறையாடப்பட்டதான இந்த ஜனங்க பல இடங்களுக்கு என்ன செய்யப்பட்டாங்க? சிறடிக்கப்பட்டாங்க. எங்கே போகிறது ஏது போகிறது தெரியல. சொந்த நாடு இல்லை. கால் ஊன்றுவதற்கு இடம் இல்லாதபடிக்கு கிபி 70 1920 வரைக்குமாக ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக பரதேசிகளை சுற்றி தெரிஞ்சாங்க. போகிற இடமெல்லாம் இவனுக்கு அடி உத, யாரும் இவனை ஏற்றுக்கல. எந்த இடத்துக்கு போனாலும் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. அநேகர் பெற்றோரை இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க. யூதனுக்கு ஒருத்தனை இரக்கம் காட்டலை. நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பீங்கன்னு சொன்னால், அந்தந்த மணி நேரத்துக்கு அந்தந்த காலத்துக்குரிய செய்திக்கு நீங்கள் எதிர்த்து நிற்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய இரத்த பலியானது உங்கள் மேலே வந்துடும். உங்களை காப்பாற்றிருக்கிற உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மணி நேரத்துக்குரிய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை
இந்த காலத்துக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதை நீங்கள் ஏற்கலினாக்க திருக்கதரிசி வில்லியம் பெரியன் பிராண்ட் சொல்கிறாரு குற்றச்சாட்டு செய்தியில், அங்கே அவரை சிலுவையிலே அறந்தது போல இங்கே 1963 பிரசங்கமார்கள் தங்களுடைய பிரசங்க பீடங்களிலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். இட் இஸ் செகண்ட் கல்வாரி, 2வது கல்வாரி என்று சொல்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை, இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி யார் பரிகாசிக்கிறார்களோ, யார் அதை குறித்து அசிங்கமாக பேசுகிறாங்களோ, யார் அதை தூசிக்கிறார்களோ, அவர்களுக்கு மேல் தலைக்கு மேல் அந்த இரத்த பலி இருந்து கொண்டே தான் இருக்கும். தேவன் தம்முடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலையே அப்படி பழி வாங்குவார் என்று சொன்னால், அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுனா, அந்த வார்த்தை நிறைவேறுனா, புறஜாதியில் நீங்கள் நினச்சி பாருங்கள். 1920 ஆண்டுகளாக ஏறக்குறைய வரலாறு 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அப்படியே போய் கடைசியில் 20ஆம் நூற்றாண்டு பக்கத்தில் வந்தாச்சு. மனிதன் அறிவினாலே அநேக கண்டுபிடிக்கப்பட்ட நவநாகரிக உலகத்துக்கு வந்தான். முதல் கண்டுபிடிக்கப்பட்டதானே கருவி திசை காட்டும் கருவி. திசை காட்டி கருவி வந்த உடனே கப்பலை கண்டுபிடிச்சான். கப்பலுக்கு திசை காட்டும் கருவி வச்சான். அதில் என்ன செஞ்சான், வெவ்வேறு நாடுகளை கண்டுபிடிச்சான். இங்கே அமெரிக்கா இருக்குது, இங்கே இந்தியா இருக்குது, இங்கே இங்கிலாந்து இருக்குது, இங்கே இது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. திசை காட்டும் கருவி கண்டுபிடிக்கிறதுக்கு பின்னதாக கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அப்புறம் நிலப்பரப்புகளை இத்தனை நிலப்பரப்பு 5 கண்டங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. தொடர்புகள் ஏற்பட்டுச்சு, வாணிபம் வியாபாரம் தொடர்பு ஏற்பட்டுச்சு, அறிவு வந்துச்சு, விஞ்ஞானம் வளர்ந்தது. மனுஷன் வெடிகுண்டுங்கிறது கண்டுபிடிச்சான், வெடி மருந்தை கண்டுபிடிச்சான், துப்பாக்கிகளை கண்டுபிடிச்சான், டேங்கிகளை கண்டுபிடிச்சான். தன்னை தற்காத்துக்கு இருக்க அந்த காலத்தில் கற்கால கருவிகள் வச்சுருந்தான் ஒருத்தன் ஒரு காலத்தில். அதுக்கு பிறகு இரும்பில் செஞ்சாங்க, பட்டயம், கத்தி, பிச்சுவா, அப்படியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் நவநாகரிக காலத்துக்கு வந்த உடனே அவர்கள் எல்லாம் துப்பாக்கி, டேங்கி, பீரங்கி, வெடிகுண்டு இப்படியாக கண்டுபிடிச்சாங்க. இப்படி கண்டுபிடிக்கப்பட்டனால தான் 1ஆம் உலகப் போரினுடைய காலத்தில் நம்ம நெருங்கணும். 1ஆம் உலகப் போரை பற்றி பார்த்தா அது ஒரு பெரிய விஷயம். பைபிள் அதை பற்றி நம்ம சொல்லப்பட்டிருக்குது. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய சத்தத்தின் நாட்களிலே பூமி சத்தங்களினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். என்னவா? ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதருடைய சத்தங்களினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். திருக்கதரிசி சொல்கிறார் அதை குறித்து. இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தல் பார்க்க மிரண்டலை. ஐயோ 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 அப்படின்னாக்க 3 உலகப் போர்களை குறிக்கிறது. பைபிள் அங்கே பிராக்கெட்டில் ஆபத்து வரும்னு போட்டிருக்கும். ராபர்ட் சொல்கிறாரு 3 உலகப் போர்கள், 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், 3ஆம் உலகப் போர். இந்த 3 உலகப் போரினாலே பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்யுமா, பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த 1ஆம் உலகப் போர் எப்போ வந்துச்சு? 1918 என்ன செஞ்சு அது ஸ்டார்ட் ஆகுது. 1918 நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 1914ஆம் ஆண்டு 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. நாடுகள் நிறையா வந்துருச்சு, நிறையா நாடுகள் இருக்குது, நாகரிகங்கள் வந்தாச்சு, அறிவு வந்தாச்சு. எல்லாருமே தற்காப்பு கருவிகள் வச்சுருக்காங்க, துப்பாக்கி வச்சுருக்காங்க, டேங்கி வச்சுருக்கான், பீரங்கி வச்சுருக்கிறான், வெடிகுண்டு வச்சுருக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் உலகம் சந்திக்காத ஒரு காரியம் உலகப்போர். உலகப்போர்னால் அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஆனால் பைபிள் அதுக்கு முன்னதாக தீர்க்க தரிசனமாக சொல்லிடுச்சு, ஐயோ 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 அது வருமடா. 1 உலகப்போர், 2ஆம் உலகப்போர், 3ஆம் உலகப்போர் வரும். அந்த நேரத்தில் 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு. அதை குறித்து நான் 3 ஐயோக்கள்னு இதை தொடர்ச்சியை பின்னாடி நான் சொல்லுவேன். அதை உலகப் போரை பற்றி உங்களுக்கு விளக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும், ஏன் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் சண்டை வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்குது.
உலகப்போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்னதான் ரீசன்? ஏறக்குறைய 33 நாடுகள் அந்த நாட்களில் வந்து உலகப்போரில் கலந்துருக்குது. முதல் உலகப்போரில் 4 கோடிக்கு மேலே பேர் செத்து போயிருக்கிறானுங்க. கோடிக்கணக்கானவருக்கு உடல் உறுப்புகள் போயிடுச்சு. கை கால் போச்சு, கண்ணு போச்சு, தலை போச்சு, கால் போச்சு, எக்கச்சக்கமான பாதிப்புகள். இதுவரைக்கும் உலகம் அப்படி காணலை. 33 நாடுகள் சேர்ந்து ஒரே யார் பூமியை காப்பாற்ற முடியும்? யார் சமாதானம் பண்ண முடியும்? ஒருத்தனை அடங்க மாட்டேன், நான் தான் பெருசுன்றான். பிரிட்டன் சைடு ஒரு குரூப், ஜெர்மன் சைடு ஒரு குரூப். அன்றைக்கி அமெரிக்கா வந்து பெரிய நாடு கிடையாது. அமெரிக்கா பற்றி அதிகமாக யாருக்கு தெரியாத ஒரு காலகட்டம். முதலாம் உலகப் போரின் போது அமெரிக்கா சைலண்டாக இருக்குது. 2ஆம் உலகப் போரின் போது அமெரிக்கா எழும்புது. 3ஆம் உலகப் போர் வரும்போது அமெரிக்கா அழிஞ்சிரும். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாம் உலகப் போரில் போது பிரிட்டனும் ஜெர்மனியும் கடுமையான சண்டை. 33 நாடுகள் அதை யுத்தம் கலந்துச்சு. ஆனால் திடீர்னு யுத்தம் நின்றுச்சு. ஏன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிறான். இவன் பேச்சு அவன் கேட்க மாட்டேங்கிறான், அவன் பேச்சு இவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ சண்டை யார் தான் நிறுத்துறது? யாரோ ஒருத்தர் வேணுமில்ல. யாருமே அவங்க இவன் சொன்னால் நீ அந்த நாட்டுக்காரன், நீ அவங்க கூட சப்போர்ட் பண்ணுற, நான் அடங்க மாட்டேன், நான் கொண்டு போடுவேன். அப்போ ஐநா சபையெல்லாம் கிடையாது. அப்போ வந்து நாடுகளை சமாதானம் பண்ணுறதுக்கு ஆளுகளே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் யுத்தம் எப்படி நின்றுச்சு? திரு வில்லியம் பிரான்ஹாம் சொல்கிறார். 11ஆம் கேள்விகளும் பதில்களும் COD பார்ட் 2ல் சொல்கிறாரு, 212வது பேரா, இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக வேறொரு வேத வாக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன். இயேசு அந்த மக்களை குறித்து பேசினார். அவர் சில 1ஆம் மணி வேளையில் வருவர், சில வேறொரு மணி வேளையில் வருவார்கள். அவர்கள் தான் 11ஆம் மணி வேளையிலே வந்தவர்கள். 11ஆம் மணி வேலை மக்கள் என்று கூறினார். இப்பொழுது ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் இடைப்பட்ட வரிகளை படித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் துரிதமாக இங்கும் அங்குமாக தாவ வேண்டியவனாய் இருக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள். 11ஆம் மணி வேலை மக்களே உள்ளே வாருங்கள். ஆகவே சரியாக இப்பொழுது 1ஆம் மணி வேளையில் வந்தவர்கள் வந்து கூலியை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்ததாக வந்தவர்களும் கூலியை பெற்றுக்கொண்டார்கள். 11ஆம் மணி வேளையில் வந்தவர்களும் 1ஆம் மணி வேலையை மக்கள் பெற்ற அதே கூலியை பெற்றுக்கொண்டார்கள். அது சரியல்லவா? 11ஆம் மணி வேலை 11th hours. இப்பொழுது கவனிகள். யூதர்கள் தான் பின்பற்றும் தூரத்தை காட்டும் மைல் கம்பம். யூதர்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மைல் போஸ்ட் அதை பார்த்தா தான் நீங்கள் உலகத்தில் தேவன் எப்படி அசைவாடுகிறார், சமுதாயம் எப்படி போயிட்டு இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும். யூதனை கவனிச்சுட்டே வரணும். இப்பொழுது 1ஆம் உலகப் போர் நிகழ்ந்த போது ஒவ்வொரு யூதனும் பல நாடுகளுக்கு சிதறி செல்லும்படியாக ஆனது. 1ஆம் வசனத்தை குறித்து இன்றைக்கு கேட்கப்பட்டது போன்று எப்படி அவர்கள் எல்லாரையும் சிதறடித்திருப்பார்? அவர் எல்லாரும் அங்கே உள்ளனர். எல்லா இடங்களிலும் ஒரு உலகப்போர். இங்கே காற்றுகள் எருசலேமுக்குள் செல்ல வருகிறது. ஆகவே தான் தமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் நிறுத்துங்கள், பிடித்திருங்கள் என்றான். வேறொரு விதமாக கூறினால், நாம் அவர்களை எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் அவர்களை கொண்டு வருகிறோம். ஏனென்றால் 104,000 பேரை முத்திரை போடத்தக்கதாக நாம் அவர்களை சரியாக உள்ளே கொண்டு செல்ல வேண்டும். பிடித்து கொண்டிருங்கள். ஆகவே 11 மணி நேர மக்கள் உள்ளே வரத்தக்கதாக 1ஆம் உலகப் போரானது அந்த வருஷத்துடைய 11ஆம் மாதத்தினுடைய நவம்பர் மாதம் 11ஆம் நாளில், அந்த நாளின் 11ஆம் மணி வேளையிலே முடிவுற்றது. யூதனுக்கு விடுவிக்கப்படுகின்ற கடைசி அழைப்பு. அவன் ஆதியிலே அங்கே பெந்தகோஸ்தேயில் அவர்கள் பெற்ற அதே பரிசுத்தாவின் பெற்று அதே விதமாக ஞானஸ்நானம் பண்ணப்படுவான். அதே எல்லா காரியங்களும் பெற்றுக்கொள்வான். 11ஆம் மணி வேளையில் மக்கள் உள்ளே செல்கின்றனர். அவன் இப்பொழுது நாம் முத்திரை போட்டு தீருமளவும் பிடித்து கொண்டிருங்கள் என்றான். எவ்வளவு நேரமாக அதை பிடித்து கொண்டிருப்பீர்கள்? நமது தேவனுடைய ஊழியக்காரரை முத்திரை போட்டு திருமளவும் பொறுத்திருங்கள். கவனிச்சிங்களா? 11ஆவது மணி வேலை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் 2ஆம் பாகத்தில் ப்ராஃபட் சொல்கிறாரு, செகண்ட் வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி நினைச்சான்? நவம்பர் மாதம், அது 11ஆவது மாதம் 11ஆம் தேதி 11ஆவது மணி வேலையில் 11 தான் வருது. பைபிளில் 11ஆம் மணி வேலையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. திருக்க சொல்கிறார், அந்த யுத்தத்தை யாருனாலையும் நிறுத்த முடியல, கர்த்தருடைய சப்தம் அந்த யுத்தத்தை நிறுத்துச்சு அப்படின்றார். திடீர்னு எல்லாம் விளக்கூடி வந்துச்சு. எப்படி சமாதானமாச்சு? யுத்தம் நின்று போச்சு. ஒரே நாள் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி 11 மாதம் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ஒரு ஆச்சரியம்! கர்த்தருடைய சப்தம். திருத்தத்துக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு வேளை
அந்த யுத்தம் நீடித்திருக்குமானால் இஸ்ரேல் இருக்கிற அந்த யூத ஜனங்கள் சிதறிக்கப்பட்டாங்களே வெவ்வேறு நாடுகளில். ஜெர்மனில் அதிகமாக இருந்தாங்க, ரஷ்யாவில் அதிகமாக இருந்தாங்க, பின்லாண்டில் இருந்தாங்க, இந்தியாவில் இருந்தாங்க, வெவ்வேறு நாடுகள் இருந்தாங்க. அவங்க குண்டு போடப்பட்டிருந்தா, அவங்க சண்டை போட்டிருந்தாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யூதன் தாண்டி யூதனை சாவடிச்சிருப்பாங்க. யூதன் என்கிற இனமே இல்லாதபடிக்கு போயிருக்கும். 144,000 பேரை தேவன் முத்தரிக்கணும். யூதனுக்கு அவனுடைய பாலஸ்தீனாவை கொடுக்கணும். யூதனுக்கு தேவன் வாக்கு கொடுத்த அந்த காரியம், ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த வாக்கு தத்துவம் யூதனில் நிறைவேற்றணும். யாரெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார்களோ அவரை நானும் ஆசீர்வதிப்பேன், யாரெல்லாம் உன்னை சபிக்கிறார்களோ அவளை நானும் சபிப்பேன். சொல்றார், ஒருவன் யூதனை அவன் எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் சரி, யூதனை ஒருவன் ஆசீர்வதிப்பான் ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்னைக்கு அமெரிக்கா ஏன் செழிப்பாக இருக்குது? இஸ்ரவேலரை அவன் ஆசீர்வதிக்கிறதுனால. இஸ்ரவேலுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுறான். ஆகவே அமெரிக்கா மிக மோசமான நாடாக இருந்தாலும், பாவத்தில் இருக்கிற நாடாக இருந்தாலும், இஸ்ரவேலை ஆதரிக்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் இஸ்ரவேலை. ஏன்னா ஆபிரகாம் கிட்ட தேவன் அதான் சொன்னார், யாரெல்லாம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார்களோ பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமி கடக்கிற மணலை போலவும் இருப்பான். இந்த சந்ததி 2 சந்ததி, வானத்துக்குரிய சந்ததி, பூமிக்குரிய சந்ததி. இந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டு. யூதனுக்கு மாத்திரமா? மனவாட்டியும் தான். மனவாட்டியை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மனவாட்டியை ஒருவன் சபிக்கின்ற பொழுது அவன் சபிக்கப்படுவான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட எந்த ஊழியக்காரனையும் விசுவாசியும் அனாவசியமாக பேசக்கூடாது. பேசுனாக்கே நீங்கள் அவனை சபிச்சிங்கன்னா தேவன் உங்களை சபிப்பார், அவனை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் விஷயம். சரி, இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த 1ஆம் உலகப்போர் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்கக்கூடிய காரியம். இந்த நேரத்தில் இஸ்ரவேலை தேவன் கவனிக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யோபு 14ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் 7லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கிறேன். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இலைங்களைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலேயே பழையதாகி, அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினாலே அது தளிர்த்து இளமரம் போல செழிக்குமா. என்ன ஒரு கிளை விடும். ஒரு மரத்தை குறித்து சொல்கிறார், அந்த மரத்தை நீங்கள் வெட்டி துண்டு துண்டாக போட்டாலும் சரி அது திரும்ப தலைக்குமா. அந்த துண்டு மரத்தில் கூட இளங்கிளைகள் துளிர்க்குமா. அது வேரோட நீங்கள் வேற வெட்டிட்டா கூட தண்ணீருடைய வாசனையில் அந்த மரம் மறுபடியும் வளர்ந்து கிளைக்கிடும் அப்படின்ட்டு. அத்திமரம். அத்திமரம் யாருக்கு அடையாளம் அப்படின்னா யூதர்களுக்கு அடையாளம் அத்திமரம். அந்த அத்திமரத்தை ஒருத்தனாலையும் வெட்ட முடியாது, ஒருத்தனாலையும் யூதர்களை ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தில் 1 கோடி பேர் தான் இருக்கிறான். ஆனால் உலகம் முழுவதும் இஸ்ரேல் யூதன் பரவி கிடக்கிறான், அது வேற விஷயம். எத்தனை நாடுகள் அவனை என்ன செய்து எதிர்க்குது? சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளும் யூதனை எதிர்க்குது. அவனால் ஒன்றும் பண்ண முடியல, யூதனை ஒன்றும் பண்ண முடியல, தைரியமாக நிற்கிறான். ஏன்? யூதனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஒரு தளபதி, தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவன் மற்றவனுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கிற தளபதி, ஆனால் யூதனுக்கு யெகோவா தான் தளபதி. அந்த தளபதிக்கு முன்னதாக எந்த ஒரு நாடு எதிர்த்து நிற்க முடியாது. அந்த நாட்டை எவன் ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், எவன் தூசிக்கிறானோ அவன் தூசிக்கப்படுவான். எத்தனை சமீபத்தில் எத்தனை யுத்தங்கள் பார்க்கணும். ஈரான் அடிக்கிறான், இஸ்லாமிய கண்ட்ரிக்கெல்லாம் அவன் அடிக்குது, பயப்படலையா? துணிஞ்சு நிற்கிறான். சின்ன பிளேஸ், 1 கோடி ஜனங்க தான் இருக்கிறாங்க. ஏன்? சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். சார்ந்த சேனைகளின் கர்த்தர், கேப்டன், கமாண்டர், அவர் பேர் என்ன பார்ப்போம். சரி, இந்த காலகட்டத்தில் யுத்தம் நடக்கிற அந்த 1ஆம் உலகப் போர் நேரத்தில் ஒரு யூதன் பத்திரிகையாளர், ஒரு அறிவாளி, அறிஞர், அவர் பேர் வந்து தியோடர் எர்சல் அப்படின்னு பேர். வில்லியம் தியோடர் எர்சல் அப்படின்ட்டு 1896 1ஆம் உலகப் போருக்கு முன்னதாக 1896 ஒரு புக் எழுதுறார், 1896. அந்த புக்கு வந்து
யூதனும் பாலஸ்தீனாவும் அப்படிங்கிற தலைப்பு. ஏன்னா ஏற்கனவே 18 நூற்றாண்டுகள் வந்துட்டாங்க. கிபி 70 சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் பல நாடுகளுக்கெல்லாம் போய் சொந்த நாடு இல்லாமல் பரதேசிகள் அங்கங்கே இருந்து கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி நம்ம நாடு எதிராக ஒவ்வொருத்தருக்கு, வெள்ளைக்காரனுக்கு அமெரிக்கா இருக்குது, பிரிட்டன் இருக்குது, இந்தியனுக்கு இந்தியா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாடு இருக்குது. ஒரு யூதனுக்கு எங்கடா நாடு இருக்குது? நம்ம தேவனுடைய பிள்ளைகள், தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமே, நம்ம ஏன் இப்படி பரதேசியாக சுற்றுறோம், ஏன் அந்நீராக சுற்றுறோம் அப்படின்ட்டு அவனுங்களுக்கு ரொம்ப துக்கமாத நாட்களில் தியோடர் வில்லியம் எர்சல் இவர் ஒரு புக்கை போடுறார், யூதனும் பாலஸ்தீனாவும். அப்போ அவர் எழுதுறாரு, நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, ஆபிரகாமிலிருந்து அப்படியே ஹிஸ்ட்ரி எழுதிட்டு வரான். 72 நாடுகளுக்கு அந்த புஸ்தகம் பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறார். 72 நாடுகளுக்கு. 72 நாடுகளில் எத்தனை யூதர்கள் இருந்தால் அத்தனை யூதர்கள் கைக்கு அந்த புக்கு போகுது. அவங்க படிச்ச உடனே அங்கே இருக்கிற அந்த யூதர்கள் எல்லாம் எழுச்சி அடைகிறாங்க. நாடி நரம்புகளையும் சூடேறுது. எப்படியாவது அந்த இஸ்ரேல் தேசத்தில் குறைஞ்சபட்சம் பாலஸ்தீனாவையாவது நம்ம போய் என்ன செய்யணும், பிடிச்சு அங்கே இருக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் 1896 1896 ஃபயர் ஆகுது. 1896 அவங்களுக்கு ஃபயர் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் ஒரு காங்கிரஸ் மகாநாடு போகிறார். 1897 சுவிட்சர்லாண்டில் ஒரு காங்கிரஸ் மகாநாடு வந்து தியோடர் ஹெர்சல் ஸ்டார்ட் பண்ணுறார். உலகத்தில் இருக்கிற பல யூத பெரியவருங்க வாலிபர்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு வராங்க, கன்வென்ஷனுக்கு. அந்த தியோடர் ஹெர்சல் பேசுகிற பிரசங்கம், அந்த உரை, பீச்சுரை அநேகர் அப்படி இருதயத்தை கிழிச்சிருச்சு, வைராக்கியத்தை கொண்டு வந்துச்சு. எப்படியாவது நம்முடைய சொந்த தாய்நாட்டை நம்ம மீட்கத்தான் வேண்டும். இதுவரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம், அடங்கி போனது வேற, அடங்க வேண்டாம், இனி அடக்கணும் அப்படிங்கிற அந்த உரை வீச்சு வந்து அவர்களை ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துச்சு. நம்ம திருக்கதரிசி வில்லியம் பிரணாம் வரும்போது ஸ்தாபனங்கள் நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருந்தோம் ஒரு காலத்தில் டினாமினேஷனுக்கு. ப்ராப்பர்ட் மெசேஜ், ஒரு ஈகிள் செய்தி மெசேஜ், கழுகின் செய்தி வந்தபோது நமக்கெல்லாம் நாடி நரம்புகள் சூடாகி ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்து வார்த்தை எங்களோடு இருந்து, வாக்கு தத்துவம் எங்களோடு இருந்து நம்ம நிற்கிறோம் இல்லையா? அந்த செய்தி படிக்க படிக்க ஒரு எனர்ஜி வருது இல்லையா? ப்ராப்பர்ட் மெசேஜ் கேட்க ஒரு எனர்ஜி வருது இல்லையா? அந்த மாதிரி தியோடர் ஹெர்சல் ஸ்பீச், அந்த புக் அவன் கொண்டு வந்துச்சு. அவங்கள பொறுத்தவர்களுக்கு அதுதான் தேவன் அவர்களுக்கு வச்சு ஒரு உரைக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்ல, ஒரு மனுஷன் மூலமாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை. டேய், இப்படியே சுற்றிட்டு நாடு நட தெரியாதீங்க, நான் உங்களை என்ன தான் பழி வாங்கினாலும் உங்கள் மேல் நான் கிருபை வச்சிருக்கிறேன். இப்போ புறஜாதி மனவாட்டி ஃபுல்ஃபில் ஆனதுக்கு பிறகு உங்கள் பக்கம் நான் திரும்புவேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். எத்தனையோ முறை நீ என்ன எவ்வளோதான் நான் கூப்பிட்டாலும் நீ போயிட்டே இருக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடு வனமாக கூப்பிட்டு என் சிறகுகளுக்குள்ளாக வைத்துக்கொள்ள எவ்வளவோ விரும்பியும் நீ அடங்க மாட்டேங்கிற அப்படின்னு ஆண்டவுக்கு இஸ்ரேல் மேலே ஒரு கருணை இருந்து தான் இருந்துச்சு. ஆனால் முழு கிருபையின் பார்வையானது புறஜாதி பக்கம் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு ஓரத்தில் அவங்களை குறித்து என்ன இருந்துச்சு, ஹெர்சல் மூலமாக ஒரு செய்தி போகுது அவங்களுக்கு. நம்ம தேசம் இஸ்ரேல், குறைஞ்சபட்சம் எருசலேம், பாலஸ்தீனா, பெயர்சபா, இந்த நாடுகளாவது நமக்கு வரணும் அப்படின்ட்டு 97 கன்வென்ஷன் ஸ்டார்ட் பண்ணார். அதோட முடிவு என்னன்னாக்க சியோன் சங்கம், ஜயன் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் பாருங்கள், பல நாடுகளுக்கு எங்கே கேபிட்டல்னு ஒரு தெரியுது, நம்ம எங்கே ஒருத்தருக்கு சந்திக்கணும், நம்முடைய பதிவுகளை எல்லாம் எங்கே பதிவு பண்ணணும். நான் ஜெர்மனில் இத்தனை லட்சம் பேர் யூதர்கள் இருக்கிறோம், சுவிட்சர்லாந்து இத்தனை 1000 பேர் இருக்கிறோம், இந்தியாவில் இத்தனை 1000 பேர் இருக்கிறோம். எப்படி ஒருத்தருக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறது, எதை நம்ம தலைமையாக வைக்கிறதுன்னு தெரியாத காலத்தில் இந்த சியோன் சங்கமானது ஒரு வழிவகுத்துச்சு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் உங்கள் ரெஜிஸ்டர்லாம் பண்ணுங்கள். ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னதாக தீத்துராயின் படையெடுத்து இவர்களை சடிக்கின்ற பொழுது, ஆலயத்தை தீ வச்சு கொடுத்த போது, இவருடைய நாட்குறிப்புகள், டைரிஸு, இவருடைய ஜியோனாலஜி புக்ஸ் எல்லாமே டெஸ்ட்ரக்ஷன் அழிஞ்சு போச்சு. 12 கோத்திரத்தான் இருக்கிறாங்க. லேவி கோத்திரம், யூதா கோத்திரம், எப்ராஹிம் கோத்திரம், மனேஷ் கோத்திரம், எல்லா கோத்திரமும் யார் எந்த கோத்திரமும் தெரியாத அளவுக்கு வெளியே போயிட்டாங்க. டைரி மிஸ் ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு. தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இருக்கிற யூதனுக்கு இவன் எந்த கோத்திரம்னு தேவனுக்கு தான் தெரியுமே தவிர, இப்போ இருக்கிற யூதனுக்கு நான் பெஞ்சமின் கோத்திரம், நான் மனோசே கோத்திரம், நான் யோசேப்பு கோத்திரம் அவனுக்கு தெரியாது.
உலகத்தில் சிறடிக்கப்பட்டவங்க அங்கங்கே உயிர் பிழைச்சா போதுன்னு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாம் அனுப்புங்க. ஸோ சியோன் சங்கத்தில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பாருங்கள், ஒரு சின்ன அசைவு 1897 ஒரு சின்ன அசைவை கர்த்தர் கொண்டு வந்தார். நம்ம நாட்கள் அப்படி தானே. 7 சபையின் காலங்களாக சாத்தான் கிபி 325 திருத்துவத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பாரம்பரிய சபைகள் வந்து தவறான உபதேசங்களெல்லாம் வெளியே வந்து வரும்போது தேவன் சின்ன வெளிச்சத்தை கொடுத்தாரு. மார்ட்டின் லூதர், அவளை கத்தோலிக்க சபைட்டு வெளியே வாங்கடா, உலகத்துக்கு அவளுக்கு அவள் மகா வேசியாக இருக்கிறான், உலகத்துக்கு அவளுக்கும் தேவனுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லாத உலகம் வெளியவான மார்ட்டின் லூதர் ஒரு சின்ன வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அந்த மாதிரி தான் ஜோர்டன் எர்சல் அவரால் ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுக்க முடிஞ்சது. மறிச்சிட்டார். மறிச்சதுக்கு பிறகு அவங்க சும்மா இல்லை, இந்த சியோன் சங்கத்தில் யாராவது ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அப்போ வந்து இன்னொருத்தர் ஃபாரின் செக்ரட்டரி, பிரிட்டனுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து கெய்ன் வெய்ட்ஸ்மேன் அப்படிங்கிறவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவர் யூத ரஷ்ய விஞ்ஞானி, யூதனும் ரஷ்யனும் கலந்த ஒரு விஞ்ஞானி, ஒரு மனுஷன், அவர் சயின்டிஸ்ட். அவர் பிரிட்டனில் வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கிறார். அவரை வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் சியோன் சங்கத்துக்கு நீங்கள் லீடராக இருங்க அப்படின்னு போடுறாங்க. அதே மாதிரி அவர் லீடராக இருக்கிறார். அவர் வந்து சியோன் சங்கத்துக்கு லீடர் ஆனதுக்கு பிறகு அவருடைய முயற்சினாலே இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த பாலஸ்தீனாக்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கலிஃபோர்னியாக்கெல்லாம் போய் அதெல்லாம் துருக்கிய வசம் இருக்குது. துருக்கியர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, அதை கேப்சர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆட்டோமன்ஸ் அப்படின்னு வரலாற்றில் படிச்சிருப்பீங்க. ஆட்டோமன் இஸ்லாமியன்ஸ் அவங்க கையில் அது போயிடுச்சு. ஆட்டோமன் பேரரசு, அவங்க இஸ்லாமியன் துருக்கியர். இவங்ககிட்ட போய் எப்படி இடத்த வாங்குறது? ஆனால் இவருக்கு அந்த பவர் கொடுத்த உடனே ஆல்ரெடி இவர் பிரிட்டன் செக்ரட்டரியாக இருக்கிறார், ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கிறனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அங்கே கொஞ்சம் வீடுக கட்டிட்டு அதை மட்டும் கொடுங்க, வேற ஒன்றும் வேண்டான்ட்டு. வீடுக கட்டிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு குடியிருப்புகள் காலனிகள் உருவாக்குனாங்க. சரி, இவர் ஒரு பிரிட்டன் செக்ரட்டரியாக இருக்கிறாரு அப்படின்னு அதே சமயத்தில் சியோன் சங்கத்துக்கு லீடராகவும் இருக்கிறார். அதனால் வந்து ஒரு சின்ன கூட்டமானது கலிலேயா கடற்கரை ஓரத்தில் யூதர்களுக்கு வந்து குடியிருப்பு கொடுத்தாச்சு. நம்மளுக்கு தான் போதும், ஆட்டு தோலுக்கு விரிக்கிற அளவுக்கு இடம் கொடுத்தா விரிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா. அப்போது இந்த நேரத்தில் யுத்தம், முதலாம் யுத்தம் மும்பரமாக நடந்துட்டு இருக்குது. பிரிட்டன் தான் அது ஹீரோ. ஜெர்மன் பிரிட்டன் அடிக்குது. அப்போ பிரிட்டனும் ஜெர்மனும் எங்கே பங்கு போட்டு வச்சிருந்த இடங்களை எல்லாம் வந்துட்டு யுத்தம் நடக்கும்போது ஜெர்மன் வந்து பிரிட்டனுடைய வெடி மருந்து தொழிற்சாலைகள் இருக்கிற இடங்களை எல்லாம் கேப்சர் பண்ணிடுச்சு. பிரிட்டனுக்கு அவங்க கூட யுத்தம் பண்ணுறதுக்கு போதுமான வெடி மருந்து வெடிகுண்டுகள் எல்லாம் கிடையாது. பிரிட்டன் யோசனை பண்ணிச்சு, என்னடா பண்ணுறது, வெடி மருந்து தீர்ந்து போச்சு, இப்போ நமக்கு வெடி மருந்து வேணும், அதுக்கு மாற்று ஐடியா ஏதாவது வேணும் போது நம்ம பிரிட்டன் செக்ரட்டரி வந்து ஒரு சயின்டிஸ்ட் தானே, சியோன் சங்கத்துக்கு லீடராக போட்டிருக்கோம் இல்லையா, அவர்கிட்ட ஏதோ ஒரு ஐடியா கேட்போன்னு அவங்க ஐடியா போய் கேட்குறாங்க. அவர் பெரிய சயின்டிஸ்ட்டு, கெமிக்கல் பௌதிக விஞ்ஞானி. அவர் தான் என்ன செஞ்சார், டிஎன்டின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் மருந்தை கண்டுபிடிச்சு கொடுத்தார் மாற்றா. இன்னொன்று சொல்லுவோம் அசோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு 2 மருந்து அவர் கண்டுபிடிக்கிறார். டிஎன்டி கேஸ் மருந்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு அந்த மருந்து. அந்த மருந்தை வந்துட்டு வெடி மருந்து தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. இந்த வெடி மருந்துகளை கொண்டு போயிட்டு குண்டுகளை கொண்டு போயிட்டு சண்டைக்கு போகும்போது அதிக உஷ்ணத்தில் அதை வெடிஞ்சிருது அல்லது நகுத்து போயிடுது. அதிக உஷ்ணமாக இருக்கனால வேலை செய்யாமல் போயிடுது. அப்போ மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கெய்ன்ஸ்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா எப்படியாவது என்ன செய்யுங்க, அந்த மருந்தெல்லாம் வந்து கெட்டு போயிடுது, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்காவது ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பைபிள் வாசிக்கிறார். அவர் யூத ரஷ்யன், அவர் பைபிள் வாசிக்கிறார். யோபு 38ஆம் அதிகாரம் 22, 23 அன்னைக்கு அவர் ஸ்ட்ரைக் ஆகுது. அதில் வந்து உறைந்த மலையின் பண்டகசாலைக்குள் நீ புகுந்தாயோ, கல்மலையில் இருக்கிற பண்டகசாலைகளை பார்த்தாயோ, ஆபத்து வரும் காலத்திலும் கலகம் யுத்தம் வரும் காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். பாருங்க, படித்தார் அந்த டைமு. உறைந்த மலையின் பண்டகசாலை, ஐஸ் கட்டி இல்லைங்க. உறைந்த மலைன்னா அந்த ஐஸ் கட்டி, மழை தண்ணி வரும்போது ஐஸாக மாறிடுது. அது கல்மலை, அந்த ரெயின், ஸ்டோன் ரெயின், அது வந்து பண்டகசாலைகளை நீ பார்த்துருக்கிறியா
அது எதுக்கு? ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தம் வருங்காலத்திலும் நான் பிரயோகிக்கும்படியாக நான் அவைகளை வைத்திருக்கிறேன். யுத்த வார் டைமில் வந்து அது உங்களுக்கு பிரயோஜனப்படும் தான் நான் வச்சிருக்கிறேன்னு பைபிளில் வசனம் இருக்குது. அவர் படித்தோன்னே ஒரே குசி ஆயிட்டாரு. அதில் தான் ஐஸ் பாக்ஸ் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சதான இந்த மருந்துக்களை வந்து என்ன செய்யக்கூடாது, கொண்டு போவாங்க, ஐஸ் பாக்ஸை வச்சு கொண்டு போவாங்கன்னு சொல்லி ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி யுத்தத்துக்கு போகும்போது இவர் ஐஸ் பாக்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. அதில் வந்து வெடி குண்டுகளை வச்சு கொண்டு போகிறாங்க. ஜெயிச்சாங்க. பிரிட்டன் ஜெயிச்சிருச்சு. முதலாம் உலக போரை வந்து ஏறக்குறைய ஜெயிச்சிருச்சு. பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து சந்தோஷப்பட்டு அவங்க பிரிட்டன்கார் வந்து கேட்குறாங்க. எங்கே வராங்க? கெய்ன்ஸ், அந்த வெடிமருந்து கொடுத்தார் இல்லையா, கெய்ன்ஸ் வைஸ்மேன், சியோன் சங்க தலைவர் இவர். அப்போ எரேமியா 31:6 சொல்லப்பட்டிருக்குது, எழுந்திருங்கள், சீயோனிலே நம்முடைய தேவநாயக கர்த்தரிடத்திற்கு போவோம், பாருங்கள், சியோனுக்கு போவோம், எல்லாம் வாங்க, கர்த்தர் அங்கே இருக்கிற எல்லாம் வாங்க. இப்போ பாருங்க, இஸ்ரேலுக்கு அன்றைக்கி சிறடி கிடந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது ஒரு வாக்கு தத்தமாக சியோன் சங்கம். அங்கே நம்ம போகலாம், தேவன் அங்கே ஏதோ நமக்கு ஒரு வழி வச்சிருக்கிறார். கெய்ன் வைஸ்மேன்ட்ட வந்து பிரிட்டன் கேட்குது, இவ்வளோ பெரிய நன்மையான காரியங்களை செஞ்சுருக்கீங்களே, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய வேண்டாமா? உங்களுக்கு நான் பிரதி உதவி நாங்கள் எதாவது செஞ்சே ஆகணும், கடமைப்பட்டிருக்கிறோம் பிரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்க கெய்ன்ஸ்கிட்ட வராங்க. கெய்ன்ஸ் சொல்கிறாரு, ஐயா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன செய்றீங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இஸ்ரேலுக்கு, எங்களுடைய ஜனங்கள் யூதருக்கு ஒரு தனி குடியிருப்பை பாலஸ்தீனாவில் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு இங்கிலாந்துகிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார். 1909 ஏற்கனவே கலிலேயாவில் குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் இப்போ அதிகாரப்பூர்வமாக எங்களுக்கு இல்லை, நாங்கள் இன்னொருத்தர் துருக்கியருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் நாங்கள் கப்பம் கட்டணும், அவங்ககிட்ட தான் நாங்கள் அவங்க பண காசு தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். எங்களுக்கு தனி நாணயம் கிடையாது, தனி கொடி கிடையாது. அவங்க நாட்டில் நாங்கள் ஒரு ஓரமாக கலிலேயாவில் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னாக்கா முழுவதுமாக எங்களுடைய தேசம்தான். ஆனால் இப்போ துருக்கியர்கள் எடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க கைஸ்மேன் அங்கே வரும்போது அங்கே இருக்கிற யூதர்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, பாலஸ்தீனாவை மட்டும் எங்களுக்கு கொடுங்க, இஸ்ரேல் முழுசாக எங்களுக்கு தரடி பரவாயில்ல, பாலஸ்தீனா மட்டும் கொடுங்க. ஏன்னா பாலஸ்தீனாங்கிறது யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான இது இல்லைங்க. நம்முடைய கிறிஸ்துவத்துக்கு அது இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், தாவீதுடைய நகரம், அது அதில் பெரிய பாரம்பரியமே உண்டு. பாலஸ்தீனாவை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவன் கொடுப்பானவன். அதுக்கு யூதர்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் தரும். ஏன்னா யூதன் வந்து பல நாடுகளை சரி கிடந்தப்போ ஃபைனான்ஸ் பண்ணி நிறைய பணம் சேர்த்திட்டான். சொந்த நாடுலேயே தவிர எக்கச்சக்கமான துட்டு அவங்ககிட்ட இருக்குது. வட்டி கூட்டு நிறைய சம்பாதிச்சிட்டான். இப்போ அவன் சொல்கிறான், பாலஸ்தீனாவை எங்களுக்கு விலைக்கு கொடுங்கன்னு கேட்குறான், ஒரு நாட்டையே. ஏன்னா எல்லா யூதர்களும் நம்ம எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எல்லாம் கை காசு போட்டு அந்த இடத்த நம்ம வாங்குவோம், பாலஸ்தீனாவை மீட்டுருவோம். பாலஸ்தீனாவை மீட்டு நமக்கு அங்கே குடியிருப்புகளை குறைஞ்சபட்சம் பாலஸ்தீனாவது நம்ம நாடாக இருக்கட்டும் அப்படிங்கிற, நமக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கும், தனி நாணயம் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. பாலஸ்தீனா எவ்வளோ பெருசு போகுது, இஸ்ரேலே சின்ன நாடு. அவன் சொல்லிட்டான், துருக்கி என்ன சொன்னான் தெரியுமா, சுல்தான் பைத்தியகார பயிலா, எகிப்தில் இருக்கிற நதி, நைல் நதி இருக்குது பார்த்தியா, அந்த நைல் நதி வந்து வடபுறத்தில் ட்ரெயின் ஆகி எருசலேம் மலைகளையெல்லாம் கடந்து இஸ்ரவேலுக்குள்ளே வந்தாலும் வருமே தவிர அது வராது. அப்படி வந்தாலும் கூட நான் பாலஸ்தீனாவை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். கிண்டல். நைல் நதி எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது. அந்த நதி எப்படி ரிட்டன் ஆகி எருசலேமுக்குள்ளே வரணுமா? அப்படி வந்தாலுமே தரமாட்டோம் அப்படிங்க விட்டுட்டானுங்க. இந்த டைமில் தான் இந்த வைஸ்மேன்ட்டை வந்து பிரிட்டன் வந்து, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணுமான்னு கேட்கும்போது, எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாயா, பாலஸ்தீனாவை மட்டும் எங்களுக்கு எப்படியாவது துருக்கியிலிருந்து மீட்டு கொடுங்கள்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது துருக்கியர்கள் வந்து அந்த முதலாம் உலக போரில் ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்கன்னா பிரிட்டன் கூட தான் இருந்தாங்க. பிரிட்டன் கூட தான் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஆனால் முதலாம் உலக போர் நடந்து அந்த வெடி மருந்தில் தீரும் போது பிரிட்டன் பயந்துட்டான், அந்த துருக்கியும் பயந்துட்டான். பிரிட்டன் தோற்றுருமோன்னு நினச்சிட்டு டக்குன்னு நினச்சிட்டான், அவங்க கூட சேர்ந்துட்டான், ஜெர்மன் கூட. சில நேரங்களில் சில ஊழியக்காரர்களெல்லாம் நம்ம ஊழியம் செய்கிறோம்னா நம்ம கூட சில ஊழியர்கள் ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க. சில நேரங்களில் கட்சி மாறிடுவாங்க. எவன் நமக்கு எதிரியாக இருக்கானோ அங்கே ஓடிடுவான். விசுவாசிகளும் அதே மாதிரி தான். அதில் நம்ம உறவினர்கள் கூட சில நேரங்களில் நீங்கள் விசுவாசிகள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கலாம், உங்கள் கூட நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான்,
நல்ல ரிலேட்டிவாக இருப்பாங்க, திடீர்னு கட்சி மாறிடுவாங்க. உங்களுக்கு யார் பிடிக்காதோ அவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களை எதிர்ப்பாங்க. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு அது வாயிருக்கும். நேற்று வரைக்கும் என் கூட பிரசங்கம் பண்ணுறாங்க, நேற்று வரைக்கும் எனக்கு ஐயா இவருடைய ஊழியத்தை ஆசி வரீங்க, அருமையான ஊழியம் அப்படி இப்படிலாம் தாளிப்பாங்க. அப்புறம் மற்ற மாற்றுக்கூடாரத்தில் போய் அங்கிருந்து நம்ம செய்கிறது, துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறது, எதிர்க்கிறது நல்லது. அந்த மாதிரி தான் இவன் யூதனுக்கு வர்றது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கும் இல்லையா? எது நடந்தாலும் உங்களுக்கு உங்க ரொம்ப சொந்தமாக இருப்பாங்க, கூட ஒரு ஃப்ரெண்டாக இருப்பான், திடீர்னு மாறி உங்களை விட்டு போயிட்டா கூட பரவாயில்ல, எதிர்கூடாரத்தில் போய் உங்களுக்கு யார் ஆகாதோ அவங்களோட இருந்து உங்களுக்கு ஃபைட் பண்ணுவான். அதுதான் கொடுமை. பயப்படவே கூடாது, அது நல்லது. ஏன், ஒருவேளை இந்த துருக்கியர்கள் பிரிட்டன் கூடவே இருந்திருந்தா இப்போ கெய்ஸ்மேன் கேட்குற அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ அவன் நம்மாலியா, நம்ம கூட தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் எப்படி துரத்துறது அப்படின்னு இங்கிலாந்துக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்திருக்கும். ஆனால் பிரிட்டன் கூட சேர்ந்ததுனால இவன் எதிரியாயிட்டான் துருக்கியை. இப்போ என்ன செய்யுது, சின்ன நாடு, சண்டை போட்டால் போட்டலாம். ஆனால் அவன் பின்னாடி பெரிய ஜெர்மன் இருக்குது, மிகப்பெரிய நாடுகளாக இருக்குது, பெரிய கலவரமாகும். அவ்வளோ சீக்கிரம் அவனை கை வைக்க முடியாது துருக்கியினை. அப்போ அந்த நேரத்தில் அந்த துருக்கியர்களை மேற்கொண்டு பாலஸ்தீனாவை மட்டும் மீட்டு யூதனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் தளபதி ஜெனரல் ஆலன்பி, எட்மண்ட் ஆலன்பி அப்படின்னு ஒரு மனுஷனை பார்த்தாங்க. அவங்ககிட்ட தான் அதை கொடுத்தாங்க. தளபதி எட்மண்ட் ஆலன்பி அவன் ஆல்ரெடி ஒரு முதலாம் உலகப் போரில் நிறையா ஃபைட் பண்ணி, அந்த நேரத்தில் முதலாம் உலகம் நடந்திருக்கிற நேரத்தில் நிறைய ஏற்கனவே பெயர் சபாவை அவன் பிடிச்சிருக்கிறான். அப்படி நிறையா அவனுக்கு இதெல்லாம் உண்டு. அப்போ இங்கிலாந்துடைய ஜெனரல் தளபதி, அவன் தளபதிக்காக நம்ம சொல்ல வரேன். இப்போ தான் அங்கே யூதருக்கு பாலஸ்தீனாவை மீட்டு கொடுக்குற ஒரு தளபதி அங்கே தேவன் கொண்டு வரார். முதல்ல தியோடர் ஹெர்சல் அவர் வந்தார். அதுக்கு பிறகு யார் வந்தார், வெய்ஸ்மேன் வந்தார். அவர் தியோடர் வில்லியம்ஸ் என்ன பண்ணார், ஹெர்சல் புக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒரு தூண்டுதல் கொடுத்துட்டு போயிட்டார். ரெண்டாவது வெய்ஸ்மேன் வெடிமருந்து கண்டுபிடிச்சு அவனுக்கு பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணி, அதன் மூலமாக ஒரு மனித தயவை வாங்கி, அதன் மூலமாக ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரிட்டனுக்கு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தினார். இப்போது இங்கிலாண்டிலிருந்தே தேவன் ஒரு மனுஷனை எழுப்புகிறார். அவன் தான் தளபதி ஆலன்பி. கடைசி கால செய்தியில் மறந்துடக்கூடாது, தீர்க்கதரிசி அதெல்லாம் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கிறேன். இந்த தளபதி ஆலன்பி, இந்த தளபதி ஆலன்பி போல்டு, நல்ல பிலீவர், நல்ல ப்ரேயர் லைஃபு, நல்ல பைபிள் ரீடிங் உள்ள ஒரு மனுஷன், சாதாரண ஆள் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவருக்கு தளபதி. இவன் பூமிக்கு ஒரு இராணுவத்துக்கு தளபதி, குதிரைப்படைக்கு தளபதி, போர் தந்திரங்கள் நல்லா தெரிஞ்சவர். எப்படிப்பட்ட தளபதியை அவங்க சொல்கிறாங்க, நீ போய் எப்படியாவது துருக்கியர்கிட்ட இருந்து இடத்த நீ என்ன செய்வோ தெரியாது, ஆனால் என்ன செய்யணும், மீட்டு கொடுத்துருவோம். அந்த கமிஷன் அங்கே கொடுக்கப்படுது. நம்ம தீர்க்கதரிசிகிட்ட தேவன் மார்ட்டின் லூதருக்கு பிறகு ஜான் வெஸ்லி வந்தார். மார்ட்டின் லூதர் தன்னால் முடிஞ்ச காரியத்தில் செஞ்சார். அதுக்கு பிறகு ஜான் வெஸ்லி நீதிமான பரிசுத்தமாக்கப்படுதலை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு பரிசுத்தாவுடைய அபிஷேகம், இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி, முத்திரைகளை உடைச்சி நீ இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வாக்குத்தத்த பூமியை, ராப்சரை, அந்த விசுவாசத்தை மனவாட்டிக்கு எந்த ஊத்தலாயினும் ஸ்தாபனத்திலிருந்து இவங்களை வெளியே கொண்டு அவங்களுக்கு நீ கொடுக்கறது உன்னுடைய கடமை. அதை அந்த ஊழியத்தை உங்க கையில் கொடுத்தாச்சு. பலமுள்ள தூதனை நீ தான் அறிமுகப்படுத்தணும். இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியத்தை நீ தான் அறிமுகப்படுத்தணும். ஸ்தாபனங்களுக்கு ஒரு கூட்டம் மனவாட்டி நீ வெளியே கொண்டு வரணும். தளபதி ஆலன்மிக்கு அவங்க மாம்சமாக சொன்ன மாதிரி துருக்கியை தொலைச்சிட்டு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை பழைய ஏற்பாட்டுடைய நிழலான காரியங்கள் யூதனுக்கு கொடுக்கப்படுகிறதான மாம்ச காரியங்கள் நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள் கிடையாது. அந்த பாலஸ்தீனாவுக்குள்ளே அவன் போகணும், மனவாட்டிங்க வார்த்தைக்குள்ளே வரணும். அவன் பாலஸ்தீனாவுக்குள்ளே போயாச்சுன்னா எருசலேம் அந்த இஸ்ரேலுக்கு அவனுக்கு கிடைச்சிரும். இவன் வார்த்தைக்குள்ள மனவாட்டி வந்தாச்சுன்னா என்னாச்சு, அவர் ராப்சர் ஃபெய்த்துக்குள்ள நான் கொண்டாந்துருவேன். அதுக்கு பிறகு நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த அபிஷேகம், முதல் இழுப்பு, ரெண்டாம் இழுப்பு, மூன்றாம் இழுப்பு, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் அவன் மெசேஜுக்குள்ளே ஃபஸ்ட் அவளை கொண்டு வரணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆலன்பி ஒரு கமிஷன் ஊழியம் அந்த இராணுவம் கொடுக்குது. இராணுவ ஊழியம் அது. இவர் படைகள் எடுத்துகிட்டு வராரு. வரும்போது நல்ல தேவ ஞானம் உள்ள ஒரு மனுஷன்,
தேவன் ஞானம் உள்ள மனுஷன்தான் அந்த ஊழியத்தை வந்து அந்த கமாண்டருக்கு தேவன் ஞானத்தை கொடுக்குறார். எப்படி யுத்தத்துக்கு போகணும், எப்படி எதிரிகளை வீழ்த்தணும், எப்படி அடிக்கணும், எப்படி உட்கார வைக்கணும், இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஞானத்தை கொடுக்குறார். ஒரு எதிரியை எப்படி அப்படிங்கிற ஞானத்தை வந்து தேவன் கொடுக்குறார். எதிரி எப்படி பந்தாடணும், வேட்டையாடணும். உண்மையான கடைசி கால செய்தி ஊழியர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு ஆத்துமா வேட்டை, ஒரு ஆத்துமாவை எப்படி பிடிக்கணும், அன்பில் பிடிக்கிறது ஒன்று இருக்குது. வார்த்தை எதிரிகள் வரும்போது, உபதேச எதிரிகள் வரும்போது அவனை எங்கே அடித்தா எப்படி விடுவான். நியாயமான யுத்தம். ஒரு மிலிட்ரி ஆர்மி வந்து ஒரு எதிரியை போய் வேறு விதமாக முறைப்படியான யுத்தத்தில் தான் ஜெயிப்பான். அவன் தான் சரியான சோல்ஜர், வீரன். அதை விட்டுட்டு திடீர்னு துப்பாக்கியில் மட்டும் கல் எடுத்து வீச்சுட்டுலாம் எடுக்க மாட்டான். அவன் எப்படி அந்த இராணுவம் பயிற்சி எடுத்துருக்கிறதோ அதை எப்படி முறைப்படியான யுத்தத்தில் அவனை ஜெயிப்பான். கராத்தாக்காரன் வந்தானே கராத்தாவில் தான் ஜெயிக்கணும். அதுபோல் தான் கடைசி கால செய்தியில் ஊழியர்கள் அப்படி தான், உண்மையான ஊழியர்கள் அப்படி தான் இருப்பான். உபதேசமத்தை தப்பு அப்படின்னாக்கா அது ஃபைட். திடீர்னு அவனை போய் நீ உன்னை பற்றி தெரியாதான், நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, அவனுடைய சொந்த விஷயத்தை கிளறது, அவனை ஏதாவது மனமடிவாக்குறது, அவன் மனைவி பிள்ளைகளை திட்டுறது, அவனை கொச்சைப்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான காரியம். வார்த்தை டு வேர்டு, உபதேசத்துக்கு உபதேசம் தான், கருத்துக்கு கருத்து தான். கருத்தியலாக போராடும் போது கருத்தியலாக தான் நீங்கள் போராடணும். உபதேசம் டாக்டரின் டு டாக்டரின் தான். அதை விட்டுட்டு அவனுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் தூசிக்கிறத, அவங்க ஒய்ஃபை தெரியுமா, அவன் பிள்ளை தெரியுமா, அவனை பற்றி தெரியுமா, இப்படி பற்றி தெரியுமாங்கிறது அது பிசாஸ். அவனுக்கு கடைசி கால செய்து கூடியதை பிரசங்கிப்பான், ஆனால் அவன் பிசாஸாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு யுத்தம் அவனுக்கு தெரியல. அந்த யுத்தத்துக்கு அவன் சரியாக அவன் துப்பாக்கி வச்சு இவனு துப்பாக்கி எடுத்துகிட்டு போனான்னு நெஞ்சில் தைரியம் வேணும். அவன் வார்த்தையோடு வருகிறான்னு சொன்னால் இவன் வார்த்தையோடு மோடு இருக்க தயாராக இருக்கணும். ஐயோ நான் விவாதம் பண்ண மாட்டேன், ஐயோ நான் அப்படி பண்ண மாட்டேன், கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு பெண்மைத்தனமாக பேசிட்டு ஒதுங்கிடுவான். நான் ஏன் சர்ச்சில் பேசுவேன் வீரமாக, சர்ச்சுக்கு வெளியே பேச மாட்டேன் அப்படின்றான். ஒரு வீரனுக்கு அது அழகு இல்லை. தீர்க்கதரிசி சொல்கிறார், ஒரு வீரன் மகனுக்கு வீரம் எங்கே இருக்குது, பிரசங்கப்படத்தில் அண்ணன் முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்பான் அப்படின்றார். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான். ஐயோ இந்த பாஸ்ட் வந்திருக்காரு தங்க சங்கடப்படுவாராம், இல்லை பணக்கார விசுவாசி இருக்கிறாரு சங்கடப்படுவாராம், இதை நம்ம இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொன்ன இப்படி சத்தியத்தை மறைக்கிறான். பார்த்தீங்களா, அவன் பிசாஸ். கடைசி கால செய்தி ஊழியக்காரன்கிற போர்வையில் இருக்கிற பிசாஸ். இன்றைக்கி நிறையா கடைசி கால செய்திகள் அப்படி தான் இருக்காங்க, கொஞ்சம் பேர் உண்மையுள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆலன்பி அப்படி தான், அவர் தைரியம், உண்மையான ஒரு மனுஷன். இப்போ அவருக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. இப்போ அவர் அந்த ஞானத்தை எப்படி பெறாரு பாரு. தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் ஹிஸ்ட்ரியில் படித்து அது ப்ராப்பர்ட் அதை பேசுகிறார், ஹியூப்ரூவில் பேசுகிறார். ஹியூப்ரூ சாப்டர் 5 பேசுகிறார். எபிரேயர் நிருபத்தின் பேரிலான உபதேசங்களை 5வது பாகத்தில் 52வது பேரா. இப்பொழுது நாம் பின்னோக்கி ஆராய்ந்து பார்க்க கூடுமானால் உலகப் போரின் வீழ்ச்சி என்ற புஸ்தகத்தின் தொகுதி 2 அந்தந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று பார்ப்போமே. ஆனால் தளபதி ஆலன்பி எருசலேமின் எல்லையை பிடிக்கும் வரை சண்டையிட்டு கொண்டிருந்த போது அவன் இங்கிலாந்தின் ராஜாவிற்கு தந்தி அனுப்பி, நான் அந்த நகரத்தின் புனிதத்துவத்தை நிரூபித்தமாக நான் அதை சுட்டெரித்து போட விரும்பவில்லை என்றான். மேலும் அவன், நான் என்ன செய்யலாம் என்று கேட்டான். அதற்கு அவனோ, ஜெபி என்றான். அவன் அதன் மீது மீண்டும் விமானத்தில் பறந்து வந்தான். பாருங்க, இப்போ தளபதி வந்து அந்த எருசலேமை போய் மீட்கிறதுக்காக, அந்த பாலஸ்தீனா மீட்கிறதுக்காக எருசலேம்கிட்ட போகணும். அப்போ அன்னைக்கு இங்கிலாந்து பிரிட்டனுக்கு கிங்காக இருந்தது யார், மன்னர் யாருனாக்கா 5ஆம் ஜார்ஜ். அன்னைக்கு இருக்குமே செல்ஃபோன் அதெல்லாம் கிடையாது. 5ஆம் ஜார்ஜுக்கு வந்து இருந்த இடத்துலேருந்து தந்தி அனுப்புகிறார், டெலகிராம் அனுப்புகிறார். தளபதி ஆலம்பி அனுப்புகிறார். என்னன்னாக்கே, ஐயா எருசலேம் நகரம் நம்ம ஆண்டவருடைய நகரம் ஐயா, அவங்களுக்கு தெரியாது, துர்க்கியர்களுக்கு தெரியாது, நம்ம ஆண்டவருடைய நகரம். அந்த நகரம் பாலஸ்தீனாவுக்கு பிறந்த இடம். அங்கே போய் நம்ம குண்டு வீசி அவனுங்களையா கொன்று அங்கே ரத்தம் சிந்தி எப்படியா நம்ம போய் அதை இது பண்ணுறது அப்படின்னு ஆலன்பி வந்து கேட்குறார் ராஜாட்ட, மன்னன்ட்ட. மன்னர் வந்துட்டே அதெல்லாம் பார்க்காத, மிலிட்ரிக்கு வந்தாச்சு, அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ நான் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லு. ஏன்னா 5ஆம் ஜார்ஜ் மன்னர் ஒரு விசுவாசி. அவர் என்ன சொன்னார், ஆலன்பி கேப்டன் கமாண்டர் நீ என்ன செய், ஃபஸ்ட்டு நீ ப்ரே பண்ணு, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செய். நீ ஒரு தளபதி, உனக்கு பெரிய தளபதி நான், நம்ம 2 பேர்த்துக்கு ஒரு பெரிய தளபதி உண்டு, அவர் தேவன், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய் அப்படின்ட்டான். தளபதி என்ன செஞ்சார், சின்ன தளபதி பெரிய தளபதிகிட்ட பேசுகிறார். தளபதி ஆலன்பி வந்து தேவன்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு, யார், இயேசு கிறிஸ்து இல்லையா, பிரிட்டன் தானே, அவன் இயேசு கிறிஸ்து தானே வணங்கிட்டு இருப்பான்.
கேப்டன், கமாண்டர், நான் ஒரு கமாண்டர், நீங்கள் எல்லாவற்றுக்கும் பெரிய கமாண்டர், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அவனுக்கு வழி சொல்கிறார். அந்த ஞானத்தின்படி யுத்தம் தன்னுடைய படைகளை 2ஆக பிரிக்கிறான். 2ஆக பிரித்து ஒன்று பெர்சியா வளைகுடா வழியாக எருசலேமுக்கு கிழக்கு அவன் போயிடறான். கிழக்கு எருசலேமுக்கு போயிடறான். ஒரு படையை கொண்டு போகிறான். இன்னொரு படையை பிரித்து 2வது இன்னொரு பக்கமாக ரைட் சைடு கொண்டு போகிறான். அது எகிப்தினுடைய வடது துறைமுகம், அங்கே தானே நைல் நதியெல்லாம் ஓடுது, அங்கே கொண்டு போகிறான், அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற இடத்துக்கு. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, யுத்தத்துக்கு போகும்போது இந்த பக்கம் போகுது. இப்போ இந்த சைடு போனவங்களுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா அந்த நாட்களில் இவனுங்கெல்லாம் துருக்கியர்கள் இருக்கிற தேசத்தில் மழை சரியாக பெய்யாதனால தண்ணி கிடைக்கல. ஏற்கனவே இந்த இவர் ஆலன்பி அதே எருசலேமின் மேலே அவங்க துருக்கியர்கள் ஒரு கட்டத்தில் பிரச்சனை பண்ணும்போது பெயர் சபா மீட்டுட்டான். பெயர் சபை என்னன்னு ஆதி 46:1-5 வரைக்கும் நம்ம யாக்கோப்பு பலி செலுத்தின இடம். அந்த இடத்துல நினச்சான் பலி செலுத்துகிற இடத்துல போய் இவர் பலி செலுத்திட்டுட்டார். அதை கேப்சர் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடம் பாலஸ்தீனாவுக்குள்ளே குண்டு போடாமல் போகணும். அதுதான் இப்போ 2 படைப்பிரிவு போகுது. தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அங்கே போகிற தண்ணியை குடிக்கக்கூடாது. மிலிட்ரிக்கு என்னதாக்கா, ஆர்மிக்கு அங்கே தேங்கி இருக்கிற தண்ணீர், ஆறு, நதிகளை குடி. ஏன்னா எதிரிகள் நிச்சயமாக அதில் விஷம் கலந்துருப்பாங்க. குடித்தா செத்து போயிடணும் பயத்தில் குடிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பாட்டில் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு போவாங்க. அதுதான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ அந்த சுத்தமாக தண்ணி இல்லாமல் எப்படி போக முடியும், யுத்தம் பண்ண முடியும்? என்னையா ஆளுபினி ஐயா, ஏதாவது பண்ணுங்க வழி. ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு தானே போகிறாரு. யுத்தம் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஜெபம் பண்ணி செய்யும் போது தேவன் அந்த நேரத்தில் தடைகள் வரும்போது அதை விடுவிக்கும்படியாக ஞானத்தை கொடுப்பார். அப்போ இவர் சொன்னார், ஆலன்பி, ஏப்பா நீ என்ன செய்யாமல் இருக்க, அந்த தண்ணி ஓடுதல நைல் நதி டெஸ்ட் வாட்டர், அதை அப்படியே கால்வாய் வெட்டி கொண்டு பைப்பு போட்டு கொண்டு வா அப்படின்ட்டார். இந்த ஒரு காலத்தில் இவனுக்கு சொன்னானுங்க இல்லையா, துருக்கி பயிலுக என்ன சொன்னானுங்க, தண்ணீர் இந்த பாலஸ்தீனாவுக்குள்ள வடதுபுறமாக திரும்பி வந்தாலும் வருமே தவிர ஒருபோதும் பாலஸ்தீனா உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு கொக்கரிச்சானுங்க. இப்போ பாருங்க, தேவன் நம்ப முடியாது ஆனால் உண்மை. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அங்கேருந்து பைப்பை போட்டு கொண்டு வந்துட்டானுங்க தண்ணி. இவனுக்கு தண்ணி வேணுன்ட்டு எந்த தண்ணி வராதுன்னு நினைச்சாங்களோ அவனுக்கு சொன்னானுங்களோ அதை தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக நிறைவேற்றினார். இட் இஸ் ஃபாரெக்ஸ் சம்திங் இன்கிரெடிபிள் பட் இட் இஸ் ட்ரூ. நம்ப முடியாது ஆனால் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். நீங்கள் தேவனை விசுவாசிக்கின்ற பொழுது மற்றவர்களால் இது முடியாது, உன் கேன்சரை சுகப்படுத்த முடியாது, அடுத்தவனுக்கு மரணம் தான் அப்படிங்கும் போது தேவன் நம்ப முடியாது ஆனால் உண்மை. ஏன் நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற, நீ ஜெபிக்கிறவில்லை. ப்ரேயர் வித்தவுட் சூசிங், ஜபம் ஜெயத்தை தரும், ஒருபோது கைவிடாது. டாக்டர் சொல்ல நீ செத்துருவப்பா, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவரை சுகப்படுத்துவார். உன் இருதத்தில் கட்டி இருக்குது, உன் தொண்டையில் கட்டி இருக்குது, உங்கள் சரீரத்தில் வயிற்றில் கட்டி இருக்குது, நீ இதை ஆப்ரேஷன் பண்ண முடியும், நீ செத்து தான் போகணும். நம்ப முடியாத உண்மை. கர்த்தர் என்ன செய்வார், விடுதலை செய்வார். உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ இந்த பையனை படிக்க வைக்க முடியுமா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனோடு நீங்கள் நம்பிக்கையாக இருந்து இந்த ஸ்போக்கன் வேர்ட் மினிஸ்ட்ரி, இந்த உரைக்கப்பட்ட வார்த்தை, இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் ஜீவிக்கிறாருன்னு நினச்சி நீங்கள் விசுவாசி ஜெபம் பண்ணி பாருங்க. நம்ப முடியாத உண்மை. உங்களால் எது முடியாது என்று நினைக்கிறீர்களோ அது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டுவார். எங்கேயோ போகிற தண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு இல்லையா, எங்கேயோ போகிற லோன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுமே, எங்கேயோ போகிற கவர்மெண்ட் உதவி உங்களுக்கு கிடைக்குமே, எங்கேயோ போகிற வேலை உங்களுக்கு கிடைக்குமே, யாருக்கோ போகிற ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்புமே. ஏன், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்கிறத அவன் ஒரு ஜெனரல், ஆலன்பிங்கிற ஒரு ஜெனரல், அவன் நினச்சா எல்லா இன்பமும் அவனுக்கு கிடைக்கும். மிலிட்ரியில் எல்லாம் குட்டிக்கலாம், கூத்தடிக்கலாம், என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து தேவனுடைய பிள்ளையாக இருந்தான். ஜபித்து விட்டு யுத்தத்தை ஆரம்பித்தான். பைபிள் படிச்சுட்டு யுத்தம் பண்ணி ஆரம்பித்தான். அங்கே யுத்தத்துக்கு போகும்போது வீரர்கள் கையில எல்லாம் பைபிள் இருந்துச்சான். என்ன ஒரு ஆச்சரியம். அவங்களுக்கு படித்து காட்டுறேன். தீர்க்கதரிசி சொன்னது படிக்கிறேன், வரலாற்றில் இருக்கிறது படிக்க வேண்டாம், லேட் ஆகும், படிக்கிறேங்க. ப்ராபர்ட் சொல்கிறாரு, அதற்கு அவனோ ஜெபி என்றான். 5ஆம் ஜார்ஜ் மன்னன் என்ன சொல்லிட்டாரான், ஜெபிப்பா அப்படின்ட்டாரு. அவன் அதன் மீது மீண்டும் விமானத்தில் பறந்து வந்தான். அவர்கள் வந்தபோது இவர்களோ
ஆலன்பி வந்து கொண்டிருக்கிறான் என்றனர். அங்கே முகமதியர்கள் இருந்தார்கள். அவனோ அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டான். எனவே அவர்கள் வெள்ளை கொடியை பறக்க விட்டு சரணிந்து விட்டார்கள். அப்பொழுது ஆலன்பி எருசலேமிற்கு பவனி வந்து எந்த ஒரு துப்பாக்கி சூடுமின்றி தீர்க்க தரிசனங்களின்படி அதை கைப்பற்றினான். அது உண்மை. பின்னர் அதை யூதர்களுக்கு திரும்ப கொடுத்து விட்டான். அதன் பின்னர் அவர்கள் யூதர்களை துன்புறுத்த ஹிட்லரை எழுப்ப அவர்கள் உலகம் முழுவதிலும் ஓடச் செய்தார்கள். வேதமோ அவரை கழுகின் சட்டைகளின் மேல் சுமந்து வருவேன் என்று கூறினார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ப்ராப்பர்ட்டி ஷார்ட்டாக சொல்லிட்டார். ஹிஸ்டரியில் படிச்சிங்கன்னா அழுவீங்க. அவ்வளோ அந்த மெசேஜ் அப்படி இருக்கும். போரின் வீழ்ச்சிகள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட் அந்த மெசேஜ் அந்த ஹிஸ்டரியை வந்து ப்ராப்பர்ட் கோட் பண்ணுறாரு. அது படிக்கணும். அது நெட்டில் அடித்தா உங்களுக்கு கிடைக்கும். இவர் ஜெனரல் ஆலம்பி போகும்போது தண்ணியெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ இல்லை பாலஸ்தீனாவுக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி விமானத்தில் போயிட்டு துண்டு பிரசுரங்கள் ஆலன்பி வந்திருக்கிறேன், பிரிட்டன் ஜெனரல் வந்திருக்க ஆலன்பி வந்திருக்கிறேன், எட்மண்ட் ஆலன்பி வந்திருக்கிறேன்ட்டு எல்லாம் எழுதி துண்டு பிரசாரங்களை வந்து பிட் நோட்டீஸை வந்து அந்த துருக்கியர்கள் இருக்கிற அந்த பாலஸ்தீனாவுக்கு மேலே பறக்க விட்டுருக்கான். அது எல்லாமே வந்து கீழே வந்து விழுகும் போது துருக்கியர்கள் எடுத்து படிக்கும்போது ஆலன்பியை வந்திருக்கிறேன் அப்படிங்கிற வேர்டை பிடிச்சோடனே ஆலன்பினாக்கா அல்லா என்பியா அப்படின்னு அர்த்தம். அல்லா என்பியானாக்கா தேவன் என்னுடைய தீர்க்கதரிசி, அல்லா என்னுடைய தீர்க்கதரிசின்னு அவங்களுடைய லாங்குவேஜில். நம்ம இதில் வந்து கர்த்தர் என்னுடைய ப்ராப்பர்ட் அப்படி, லார்ட் இஸ் மை ப்ராப்பர்ட் அப்படிங்கிற அர்த்தம் ஆலன்பினா. அவங்களுக்கு எப்படி வரும்? அல்லா என்னுடைய தீர்க்கதரிசி, ஆலன்பியா வந்திருக்கிறேன், ஆலன்பி வந்திருக்கிறோன்னா ஐயோ அல்லாவே வந்துட்டாரு அப்படின்னு பயந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இனி அவங்க ஒரு சண்டை போட வேண்டான்ட்டு வெள்ளை கொடி எடுத்துட்டு நேராக கோட்டைச்சுவருக்கு ஆர்மியெல்லாம் வந்து சுல்தான்கள், ஆட்சி செய்கிற சுல்தான்கள்லாம் வந்து நீங்கள் நெட்டில் வீடியோவில் யூடியூப்பில் பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவங்க வெளியே வந்து கோட்டை சுவரை பூட்டி அப்படி சாவி வந்து ஆலம்பி கையில் கொடுக்குறதுக்கு வராங்க. திடீர்னு வெள்ளை கொடி ஏற்ற பாட்டோடனே ஆலம்பி படைகளை நின்றுட்டு இருக்குது. ஒண்டர்ஃபுல் சீன். அது நின்று இருக்குதுங்க. அவங்க அங்கேருந்து கோட்டை சுவர் எந்த கதவு தெரியுமா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு போறதுக்கு முன்னதாக யோப்பா கேட்டு வழியாக கழுதியின் மேல் பவனி வந்தார் இல்லையா, அந்த டோர், அந்த வாசல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழுதியிலே பவனி வந்த அந்த வாசல் வழியாக இந்த கேட் திறந்து யோப்பா கேட் வழியாக இவங்க போறதுக்காக நிற்கிறாங்க. ஆலன்பி சொல்லிட்டார், யாரும் ஷூட் பண்ணிடக்கூடாது, கண்ணை பேசாமல் கையில் வச்சிருங்க. கொடி பறந்துருச்சு, நாங்கள் சரணடைகிறோம் அப்படின்றாங்க. ஆச்சரியம் படை வீரர்களுக்கெல்லாம். தான் ப்ரேயர், ஜபத்துக்குள்ள வலிமை. ஒரு ஜபமான ஒரு ராஜ்யத்தீவே வீழ்த்துச்சுங்க. பணமோ காசோ பொருளோ அதெல்லாம் வந்து வேஸ்ட். தேவனோடு நீங்கள் ப்ரேயர் லைஃப்பில் லிங்க்ல இருந்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் யாருங்க? அவர் கேப்டன். சேனைன்னு எனக்கு பெரிய ஆர்மி, அதுக்கு லீடர் யார்? கிரைஸ்ட், கமாண்டர். யுத்தம் வரும்போது உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை வரும்போது ஜெபம் பண்ணுங்க. உன் எதிரிகோடு யுத்தம் வரும்போது ஜெபம் பண்ணுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமாக பேசுகின்ற பொழுது ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லாதபடிக்கு உங்கள்கிட்ட ஒருத்தர் முறுமுறுக்கிறான்னு ப்ரேயர் பண்ணுங்க. ஜெபம் உங்களை விடுதலையாக்கும். ஜபிக்காதவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. ஜபிச்சவன் தான் கிறிஸ்தவன். அறிவில் பேசுகிறவன், அறிவில் பிரசங்கம் பண்ணுறவன், அறிவில் வாழ்க்கையை ஓட்டுறவன், அறிவில் சம்பாதிக்கிறவன் எல்லாம் முட்டாள். அவனுக்கு உலகம் அவனுக்கு கொடுத்துருக்க பேர் அறிவாளி, வேதம் அவனுக்கு கொடுக்குற பேர் வந்து முட்டாள். அவனால் தோல்வி, கடைசி நேரத்தில் அவன் செத்து போவான். ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஜபிக்கிறவனாக இருந்தான், ஜபத்தின் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திக்கும் போது அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நம்ப முடியாது, ஆனால் உண்மை. அவ்வளோதான். கொடிகள் அங்கே நின்று இருக்குது, எல்லாம் வெள்ளக்கொடியை வச்சு நிற்கிறாங்க. உடனே எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் போங்க, எல்லாம் உள்ளே போங்க, எல்லாம் அப்படி கத்திட்டு எல்லாம் கூச்சல் போட்டா போனாங்க. போகலை. ஆலமீன் சொல்லுகிறார், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே யோப்பா கேட்டு வழியாக என்ன செஞ்சாரு? கழுதியின் மேல் பவனி வந்த இந்த இடத்துல நான் என் ஷூக்காலோட நடந்து போக மாட்டேன், குதிரையில் போக மாட்டேன்னு குதிரையை விட்டு இறங்கி ஷூவையெல்லாம் கலட்டி வச்சுட்டு தொப்பிகளை எடுத்து கழட்டி ஒரு கையில் வச்சுக்கிட்டு ஒரு கையில் பரிசுத்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு முழங்காலிலே இயேசு கிறிஸ்து குதிரை கழுது மேலே வந்த ஸ்தால்மின் உருவமாக உலகத்திலேயே மிகவும் இழிவாக எண்ணப்படுகிறது ஒரு கழுதை.
சில நேரங்களில் யூடியூப்பில் சில செய்திகளில் என்னை எதிர்க்கிறவர்கள்லாம் போடுவாங்க, ராஜா ஒரு கழுதை அப்படின்ட்டு. எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த கழுது மேலே தானே ராஜா வருவார். இந்த ராஜா மேலே அந்த ராஜா வரணும்னாக்க இந்த ராஜா கழுதியாக மாறணும். என்ன கழுதின்னு சொல்லிட்டியா, சந்தோஷப்படுறேன். கழுதேன்னு உன்னை பேச வச்சது தேவன் இல்லைங்களா? கழுதியின் மேலே தான் தேவன் வந்தார், அவ்வளோதான். அப்போது இயேசு கிறிஸ்து கழுதியின் மேல் வந்த இந்த பூமியில் நான் குதிரையில் ஒரு கேப்டனாக ஜெனரலாக நான் கம்பீரமாக நான் போகிறதா? நெவர். தொப்பியை கழட்டியாச்சு, ஷூவை கழட்டியாச்சு, ஒரு கையில் பரிசுத்த வேதாகமும், அப்படியே அந்த சாவி வாங்கினாங்களாம். என்ன ஒரு அற்புதமான காட்சி! அப்படியாக அந்த இஸ்ரவேலை அவர்கள் மீட்டு யூதர்களுக்கு கொடுத்தாங்க. தீர்க்கதரிசி சொல்கிறார், என்ன சொல்கிறாருனாக்க, தீர்க்கதரிசி அதெல்லாம் விட்டு வைக்கல பாருங்க, கவனிங்கள். யூதர்கள் தங்களுடைய சுய தேசத்தில் இருக்கிறார்கள், அங்கே அவர்கள் திரும்பி போய் கொண்டிருந்தார்கள். உலக யுத்தத்தின் மும்முரம் தள உறுதல் என்ற புத்தகத்தின் 2வது வால்யூமை நீங்கள் வாங்கி படித்தீர்களானால் அதில் 1ஆம் உலகப் போரின் முடிவுக்கு பிறகு ஜெனரல் ஆலன்பி அவர்கள் எருசலேமுக்கு மேலாக விமானத்தில் பறந்து சென்று அதை கைப்பற்றி எருசலேமை பிடித்தார். அங்கே அந்த கிறிஸ்தவ மனிதர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் தொப்பிகளை கலைத்தவர்களாக எருசலேமுக்குள் அணிவகுத்து சென்றார்கள். அங்கே இருக்கின்ற துருக்கிய படைகள் ஒரு துப்பாக்கி ரவையை கூட சுடாமல் தளபதி ஆலன்பி அவர்களிடம் சரணடைந்தார்கள். அப்போதிலிருந்து தேவன் முசோலினிய இருதயத்தையும் ஹிட்லர் இருதயத்தையும் ஸ்டாலினுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தி கொண்டு இருந்ததினால் அத்தேசங்களில் எல்லா மனிதர்களும் யூதர்களை பகைக்க ஆரம்பித்தார்கள். இன்னொரு செய்தியிலும் சொல்கிறார், ஹீப்ருலையும் சொல்கிறார். நான் இப்போ வாசித்தது தானியேலின் எழுதுவார்கள் செய்தியில். இந்த பாயிண்ட் சொல்கிறது தானியேல் எழுதுவாரம். இப்போ நான் வாசிக்கிறது அவன், அதை ஹீப்ருல, அவன் அதன் மீது மீண்டும் விமானத்தில் பறந்து வந்தான். அவர்கள் வந்தபோது இவர்களோ ஆலம்பி வந்து கொண்டிருக்கிறான் என்றனர். அங்கே முகமதியர்கள் இருந்தார்கள். அவனோ அல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டான். எனவே அவர்கள் வெள்ளை கொடியை பறக்க விட்டு சரணிந்து விட்டனர். அப்பொழுது ஆலன்பி எருசலேமிற்குள் பவனி வந்து எந்த ஒரு துப்பாக்கி சூடுமின்றி திருக்கு தரிசனங்களின்படி அதை கைப்பற்றினான். அது உண்மை. பின்னர் அதை யூதர்களுக்கு திரும்ப கொடுத்து விட்டான். இதுதான் கமாண்டர். நம்ம ஆண்டவர் பயன்படுத்துகிற கமாண்டர் தளபதிகளெல்லாம் பார்த்தீங்களா? தாழ்மையினுடைய வடிவம். கடைசி கால செய்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டரும் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கூட்டத்துக்கு தலைவர்னா கமாண்டர். விசுவாசிகளுக்கு நீங்கள் கமாண்டர். எனக்கு வந்துருச்சுன்னு இருமாப்பா இருக்கிறது. நான் பாஸ்டர் நெஞ்ச நிமித்துறது, இதெல்லாம் அயோக்கித்தனம். நிறையா ஊழியங்கள் பிரசங்க படங்களில் நிறையா சகோதரர்கள்லாம் பேசுகிறத பார்க்குறேன். ரொம்ப வேதனையாக இருக்குது. நிறையா ஆளுங்க வந்துட்டாங்க யூடியூப்பில். இந்த மாதிரி ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு மெசேஜை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. அது என்னவோ வச்சுட்டு போகிறான். ஆனால் பேசுகிற எப்படின்னா ரொம்ப தெனாவிட்டான், விசுவாசிகளை மிரட்டுற மாதிரி. அவன் மூஞ்சில் சிரிப்பே கிடையாதுங்க. எல்லாம் தனக்கு தெரியும். நம்ம மாதிரி யாருமே, நான் இந்த செய்தி மாதிரி எவனும் கொடுக்க மாட்டான், இது எவனுக்கும் தெரியாது, இது அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சகோதரன், எனக்கு தெரிஞ்ச சகோதரன் சென்னையில் பேசுனார். முத்திரைகளை உடைக்கப்படும் போது மனவாட்டி அங்கே இருந்தான்னு ப்ராப்பர்ட் சொல்கிறார். எந்த செய்தியில் சொல்கிறாரு? ஆறாவது முத்திரையில் கேள்வி பதினாரு, அது இல்லை. முத்திரையில் உடைக்கும் போது மனவாட்டி அங்கே இருந்தார், கணவனும் மனைவி 2 ஒன்றா இருந்தாங்க, ஒரே சரீரமாக இருந்தாங்க அப்படின்ட்டு. இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது, கடைசி கால செய்தியில் இருக்கிற யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெனாவிட்டாக பேசுகிறத, ரொம்ப மமதை. நமக்கு அந்த சைக்காலஜிக்கலாக தெரியுமில்ல இவன் ஸ்பிரிட் என்ன அப்படின்ட்டு. நிறையா ஊழியக்காரங்க, அவரை மட்டும் சொல்ல, நிறையா ஊழியக்காரங்க அவங்ககிட்டலாம் உண்மையாலுமே நீங்கள் தேவனே நீ கமாண்டர்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்கள். ஒரு இங்கிலாந்துடைய பிரிட்டன் ஒரு ஜெனரல், ஒரு கமாண்டர் அந்த எருசலேமுக்குள்ளே போகும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறார். நீங்கள் புல்பீட்டுக்கு வரும்போது ஜெபம் பண்ணிட்டு தான் வரணும். வந்தால் தான் உங்களுக்கு ஒரு தாழ்மை இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி 10 பேர் இருக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் ஆமீன் போடுவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க இருக்க வேண்டி அப்படியே ஒரு திமிர்த்தனமாக பேசக்கூடாது. கொச்சை தமிழில் பேசுறது, வாப்புன்னு பேசுறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, அவன் இவனை கண்டவனை திட்டுறது, ஏதோ ஒரு சில நேரங்களில் சில காரியங்களும் அவன் இவன் பேசலாம், தப்பு இல்லை. ஒரு ஊழியக்காரன் ஒரு தப்பு செய்திக்கு விரோதமாக இருக்கான்னு ஒரு டைம் 2 டைம் பேசுகிறேன். எப்பவுமே எல்லாத்தையுமே பேசுனா உட்காந்துருக்கிற விசுவாசிகள் நம்ம ஏதோ மேடை கிடச்சிருச்சுன்னு அவங்கள மட்டம் தட்டி பேசுனா ஊழியங்கள் வளராது. மேட்டிமை சிந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பிரசங்கப்படத்தில் வரும்போது சிரித்த முகத்தோடு, தீர்க்கதரிசியுடைய முகத்தை பார்த்தீங்களா? திருவண்ணாமலை முகம் அழகு, சிரிச்சுட்டே பேசுவார். தேவதூதனை போல இருப்பார். அப்படி செய்தி கேட்டே இருக்கலாம் போல இருக்கும்.
நம்ம மெசேஜ் இருக்கிற பாஸ்டர்களாக பேசும்போது ஏதோ சண்டை போடுறோமா போய் கத்திக்கிட்டு சண்டை போடுறான். கொலாயடி பைப்பில் பொம்பளை சண்டை போட்டுக்குவாங்களே அந்த சண்டை மாதிரி கத்திட்டு கிடக்காங்க. நமக்கு வேதனையாக இருக்குது. இந்த மெசேஜ் எப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான மெசேஜ்! தேவன் திருக்கதரிசிங்கிற கமாண்டர் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை இவனுக்கு கையில் மாட்டி சின்ன பின்னப்படுத. ஆனாலும் தேவன் உண்மையான கமாண்டர்ஸை வச்சிருக்கிறார். உண்மையான ஊழியக்காரங்க கடைசி காலத்தில் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. எல்லாத்தையும் நான் சொல்லலை, உண்மையான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய சபைக்கு, கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு அவங்க சின்ன அமச்சூர் கமாண்டர்ஸ். ஒரு தளபதி, இந்த ஒரு தளபதிகளெல்லாம் சேர்ந்து ஒரு சேனையை திரட்டி ஒரே தளபதிக்கு ஒப்பு கொடுப்பாங்க. நம்ம கடைசி கால செய்தி தளபதி தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம். அந்த செய்தி எனக்கு கொடுக்கணும்னாக்கா அந்த தாழ்மை வரணும். தீர்க்கதரிசியுடைய செய்தியில் எத்தனை தாழ்மை! இந்த ஆலன்பி தாழ்மையை விட பின்னாமுடைய அவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், நீ பிசாஸ் என்று காண்கிறேன்னு பிரணாம்கிட்ட வந்து சொல்கிறான். எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிங்க, எத்தனை அற்புத அடையாளங்கள்! செத்துப்போன உருட எழுப்புன ஒரு தலைக்கு மேலே அக்னிஸ்தமாக வந்தது, லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை ஒரு நேற்று பிறந்த ஒருத்தன், அவனை யாருமே ஊருக்கு தெரியாது. நீ பிசாஸ் என்று காண்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் கோபத்தில் சொல்கிறான். நம்மளாம் அந்த அவனு இருப்பான், நீதாயா பிசாசு, நீ பிசாசு, உங்கள் அப்பா பிசாசு, உங்கள் அம்மா பிசாசுன்னு பேசிட்டு இருந்துருப்போம். ஆனால் திருப்பி சொல்கிறாரு, என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதுவே பிரீதியாக இருக்குமானால் நான் பிசாசாகவே இருக்க விரும்புகிறேன். என் தேவன் என்ன பிசாசாக படிச்சிருந்தா பிசாவே இருந்துட்டு போகிறேன். இன்னொருத்தர் கேட்குறேன், நீ நரகத்துக்கு தான் போவேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நரகத்தில் இருந்தால் அங்கே நான் போகிறதுக்கு சந்தோஷம்தான் அப்படின்றார். நான் அங்கேருந்து ஒரு வேளை அங்கே அவர் இல்லைனாலுமே, அவர் நரகத்தில் தள்ளினாலும் கூட அங்கேருந்து அல்லேலூயா ஆமென் பிரைஸ் லார்ட்னு அப்போ நான் கர்த்தரை துதிப்பேன்றார். அதான் டீப் லவ், ஒரிஜினல் லவ், அகபே லவ், தெய்வீக அன்பு. வாயில் கத்திட்டு போகிறதெல்லாம் கிடையாது, ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கணும். அது இருந்தால் தான் மிராக்கிள்ஸ் நடக்கும். கடைசி கால செய்திலேயே மிராக்கிள்ஸே இல்லை, எல்லாம் வாயில் தான், வாய் சொல் வீரர்கள் தான், மிராக்கிள்ஸே இல்லை. ஒரு குட்டி சபை ஆரம்பிக்க வேண்டியது, கத்த வேண்டியது, காட்சி பிரச்சனை, எனக்கு செய்தி எங்கள் மாதிரி செய்தி யார், இவர் மாதிரி செய்தி யார் கொடுக்க மாட்டேன், இப்படியே பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், மிராக்கிள்ஸே இல்லை, அற்புத அடையாளங்க. ஒரு சொல்ல அதெல்லாம் முடிச்சு போச்சு பிரதர். எப்போயா முடிஞ்சது? அதெல்லாம் எப்போ முடிஞ்சது? யார் சொல்கிற? திருச்சி முடிஞ்சிட்டு சொல்கிறாரா? அதெல்லாம் வெளிப்பாடு பிரதர். சபகாலங்கள் முடிச்சு போச்சு பிரதர். நமக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை பிரதர், நமக்கு ராபோஜனம் தேவையில்லை பிரதர், நமக்கு போய் இப்போ மறுபடியும் தண்ணியில் போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டா இருக்கணும். முடிஞ்சிருச்சு பிரதர். வீட்டில் இருந்தால் பாடும், செய்தி படித்தா போதும். ஒளிநாடாக்கள் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. வீட்டில் டேப் போட்டு காட்டால் போதும், மற்றவங்க பிரசங்கமெல்லாம் வேண்டாம். டைவர்ட் பண்ணுறான் பிசாஸ். யுத்தம் நம்முடைய இதில் கர்த்தருடைய யுத்தம். இந்த கடைசி நாட்களில் ஏகப்பட்ட டாக்டரின்ஸ் என் டைம்லேயே இருக்குது. கடைசி கால செய்தியில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தாழ்மை உள்ளவர்களை கண்டுபிடிக்கணும். எவன் ஹம்பிள், ஒருத்தர் தாழ்மை உள்ள மாதிரி நடிப்பான், அது வேறு. பிசாசு கூட தாழ்மையை காட்டுவான், அந்த போலி தாழ்மை. உண்மையான தாழ்மையை கண்டுபிடிக்கணும். அந்த பேச்சில் நமக்கு தெரியும். பிரசங்கப்படத்தில் விட்டு பாருங்க தெரியும். சும்மா சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப எளிமையாக ஒரு வாட்ச் கூட கட்டியிருக்க மாட்டாங்க, அல்லது ரொம்ப எளிமையாக பேசுவாங்க, ஐயா அப்படி இப்படின்னு. மெசேஜ் கொடுக்க ஃபுல் பீட்டில் விட்டு பாருங்க, எல்லா காட்டில் யாருமே கிடையாது அப்படின்ட்டு விளையாடுவாங்க. அப்போ தான் அங்கே தெரியும் என்ன விஷயம்ட்டு. இருதயத்தில் தாழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஸோ ஆலன்பி வந்தது பாலஸ்தீனாவை மீட்டு கொடுத்து ப்ராஃபிட் சொல்கிறார். அது அடுத்த பிறகு சொல்கிறாரு, அவர்கள் யூதர்களை துன்புறுத்த ஒரு ஹிட்லரை எழுப்ப அவர்களையோ அவர்கள் உலகம் முழுவதிலும் ஓட செய்தார். பாருங்கள், யூதர்களை வந்து இந்த ஆலன்பி என்ன செஞ்சார்? சப்போர்ட் பண்ணி அந்த பாலஸ்தீனாவை மீட்டு கொடுத்தார் முதலாம் உலக யுத்தத்தில். இது வரைக்கும் என்ன ஒரு காரியம் பாருங்கள், இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு எந்த நாடுமே இல்லாத பரதேசில் இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன நாடு கிடைச்ச உடனே உலகத்திலிருந்து கேள்விப்பட்ட அத்தனை யூதர்களுக்கு கண்ணில் கண்ணீர் வடிஞ்சது. நமக்கு சின்ன தேசம் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு தீர்க்கதரிசி சொல்கிறார். செய்தியில் 6வது முத்திரையை சொல்கிறார், அவர் இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தை விட்டு வெளியே இருக்கும் வரை தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக இருக்கின்றனர் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஆபிரகாமை போல அது அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக அளிக்கப்பட்டது. அவங்க வந்து பூமியில் அது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்களாம். ஆனால் அவங்க தேசத்தை விட்டு வெளியே போயிட்டதுக்கு பிறகு அவங்க துன்பப்படுத்தப்பட்டாங்க. நீங்கள் இந்த கடைசி கால செய்தியில் ஒரு மனவாட்டின்னு சொல்கிற நீங்கள் இந்த செய்தியில் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இந்த செய்தியில் இருந்து நீங்களாகவோ உங்களுடைய சூழ்நிலையோ அல்லது வேறு ஒருவராலோ நீங்கள் இந்த செய்தியிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்பட்டால் துன்புறுத்தப்படுவீர்கள் சாத்தானால.
ஐயா அவர்னால தான் நான் செய்தி வந்தேன், இவரை பார்த்தா நான் இடை போய் நான் வந்துட்டேன், இல்லை இந்த சூழ்நிலையில் தான் வந்துட்டேன், என் பிள்ளை பையனுக்கு மாப்பிள்ளைங்க பார்த்து கொடுக்கல, ஆகவே தானே ஸ்தாபனத்துக்கு வந்துட்டேன், இந்த பாஸ்ட்டு சரியில்லை, அந்த பாஸ்ட்டு சரியில்லை, இந்த சபை சரியில்லை, அந்த சரியில்லை, எல்லாம் சரியில்லாமல் இருக்கலாம். வார்த்தை சரிதானே, வார்த்தை விட்டு நீ ஏன் போனேன்? அதுவும் நான் என்ன செய்யாது, அது மன்னிக்கப்படக்கூடிய பாவம் அல்ல. ஒரு இஸ்ரவேலன் எப்படி தன் தேசத்தை விட்டு வெளியே போனால் அவன் எப்படி சாபத்துக்கு பிரச்சனைக்குள்ளானானோ அதே காரியம்தான் நமக்கு வரும். வார்த்தை தான் நம்முடைய தேசமாக இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்றாரு, பதினோராம் மணி வேலை யுத்தம் மும்முரமாக நடக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், முதலாம் உலக யுத்தம் 11ஆம் மணி வேலையில் இல்லைங்களா. அவர் கர்த்தருடைய சத்தம் அதை என்ன செய்யுது, அதை நிறுத்துது. கர்த்தருடைய சத்தம் அதை நிறுத்துது. 11ஆம் மணி வேலையில் எல்லா இடங்களிலும் உலகப்போர், இந்த காற்றுகள் எருசலேமுக்குள் செல்ல வருகிறது. கேள்விகளும் பதில்களும் செய்தியில் சொல்கிறார். ஆகவே அவன் தாம் தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றியில் முத்திரை போட்டு திருமளவு நிறுத்துங்கள், பிடித்திருங்கள் என்றான். வேறொரு விதமாக கூறினால், நாம் அவர்கள் எல்லா இடத்திலிருந்தும் எல்லா நாடுகளிலிருந்தும் அவர்களை கொண்டு வருகிறோம். ஏனென்றால் 144,000 பேரை முத்திரை போடத்தக்கதாக நாம் அவர்களை சரியாக உள்ளே கொண்டு செல்ல வேண்டும், பிடித்து கொண்டீர்கள். ஆகவே 11ஆம் மணி நேரம் மக்கள் உள்ளே வரத்தக்கதாக முதலாம் உலக போரானது அந்த வருடத்தின் 11ஆம் மாதத்தின் 11ஆம் நாளில், அந்த நாளின் 11ஆம் மணி வேளையில் முடிவுற்றது. யூதனுக்கு விடுவிக்கப்படுகின்ற கடைசி அழைப்பு. அவன் ஆதியில் அங்கே பெந்தகோஸ்தேயில் அவர்கள் பெற்ற அதே பரிசுத்த ஆவியை அவன் பெற்று அதே விதமாக ஞானஸ்நானம் பண்ணப்படுவான். நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரை முத்திரை போட்டு திருமளவும் பொறுத்திருங்கள். நாம் புறஜாதிகளை முத்தரிக்கிறோம். அவர்கள் 1000 பேர் இந்த பாடுகளின் மூலமாக உபத்திரவங்களின் மூலம் அவர்கள் முத்தரிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு நிமிடம் பொறுத்திருங்கள், ஒரு நிமிடம் மாத்திரம் பொறுத்திருங்கள். இந்த ஊழியக்காரரை முத்தரிக்கும் வரை இந்த நேரத்தை விடாதிருங்கள். ஆகவே அவன் 140,000 பேரை முத்தரித்தான். பிறகு காற்றுகள் திறந்துவிடப்பட்டன. இப்பொழுது கவனிங்கள், முதலாம் உலகப் போர் முதற்கொண்டு யூதருக்கு எதிராக அடக்குமுறை கையாளப்பட்டு கொண்டே இருந்தது. 2ஆம் உலகப் போருக்காக ஹிட்லர் எழும்பினான். அவன் ஆரம்பிக்கையில் என்ன, முழு உலகத்தையே கிழித்தெறிய புறப்பட்டான். அது சரிதானே, அவன் அதை கிழித்தெறிய புறப்பட்டான். ஆம், அவன் அவ்விதம் இருந்தான். எல்லாமே கம்யூனிசமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினர். அங்கே என்னை சிறையில் அடைக்க முற்பட்டதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். ஹிட்லர், நாசி, இன்னும் மற்றவை முசோலினிய பாசிசம் கொள்கை, மற்ற ஹிட்லர் போன்ற கம்யூனிசம் போன்ற அநேக காரியங்கள். இப்போ பாருங்க, தெரிஞ்சு சொல்றாரு, ஒரு தூதன் ஊழியக்காருடைய 144,000 பேரை முத்தரிச்சான்னு சொல்றாரு. இந்த செய்திங்க நிறையா இருக்குது, படித்து பாருங்க. 6வது முத்திரையில் இருக்குது, தானியேல் 70 வாரங்கள் இருக்குது. அதே மாதிரி இப்போ நான் வாசித்தது கேள்விகளும் பதில்களும் 2வதுல சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்படுத்தல் 2வது பாகம் அதிலேயே இருக்குது. நாம் நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரருடைய முத்திரை போட்டு திருமளவும் பொறுத்திருங்கள். இப்பொழுது நாம் புறஜாதிகளை முத்தரிக்கிறோம். அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, அவர்கள் 1000 பேர் இந்த பாடுகளின் மூலம் உத்தரவுகளின் மூலமாக அவர்கள் முத்தரிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு நிமிடம் பொறுத்துங்கள், இந்த ஊழியக்காரரை முத்தரிக்கும் வரை அவர்கள் அந்த நேரத்தை வர விடாதிருங்கள் அப்படின்றார். இன்னும் தொடர்ந்து அவர் சொல்கிறாரு, இவங்களாம் யாருனாக்க 144,000 பேர் என்ன செய்யணுமா, முத்தரிக்கணும். ஏன் முத்தரிக்கணும்? இன்னொன்று, முதலாம் உலக போரில் அந்த வார்னிங் என்னக்கா அவருக்கு சொல்கிறாரு கடைசி நேரத்தில். பிறகு அடுத்த காரியம் என்ன, யூதர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டும். பாபு சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு கூட்டம் இந்த கடைசி நாளில் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. 144,000 பேர் எடுப்பாங்க. இன்னைக்கு வரக்கூடிய இந்த 144,000 பேர் மனவாட்டி போனதுக்கு பிறகு 140,000 பேர் உத்தரகாலத்தில் வராங்க இல்லையா, இவங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. இவங்களை எப்போ முத்தரிச்சார்னா, எங்கள் முதலாம் உலக போரில் முத்தரிச்சிருக்கிறார் இல்லைங்களா. தீர்க்கதரிசி நிறையா வசனங்களும் கொடுத்துருக்கிறாரு, குறிப்புகளும் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வசனத்தை மட்டும் உங்களை மத்தியில் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்கால ஊதப்போகிற மற்ற 3 தூடைய சத்தங்களினாலே பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். ஒரு தூதன் வருவார், ஒரு எக்கால 3 ஊதல் ஊதும் போது 3 உலக போர் வரும்ட்டார். இதில் வெளிப்படுத்தல் 8:13. வெளிப்படுத்தல் 9:12 சொல்லுது, முதலாம் ஆபத்து,
அந்த 3 ஐயோங்கிறது வந்து 3 ஆபத்துக்கள், 3 ஆபத்துங்கிறது 3 உலகப் போர்னு சொல்லியிருக்கிறோம். ப்ராப்பர்ட்டை சொல்கிறார். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, முதலாம் ஆபத்து கடந்து போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சிருச்சு. அதை நவம்பர் 11வது மாதம் 11ஆம் தேதி 11 மணிக்கு அது முடிஞ்சிச்சு. இவைகளுக்கு பின்பு இன்னும் 2 ஆபத்துகள், 2 உலகப் போர்கள் இருக்குது. வெளிப்படுத்தல் 9:14 சொல்லுது, ஐப்ராத் என்னும் நதி அண்டே கட்டப்பட்டிருக்கிறதானே 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். ஏன் அப்படின்னா, 2ஆம் உலகப் போர் முதலாம் உலகப் போர் முடிஞ்சிருச்சு. முதலாம் உலகப் போரில் ஒருவேளை அந்த யுத்தத்தை அவர் நிறுத்தாமல் இருந்திருந்தா, யூதர்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்த யூதர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு 2ஆம் உலகப் போருக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. அவர்கள் எருசலேமுக்குள்ளே வந்திருக்க முடியாது. ஆலன்பி வந்து பாலஸ்தீனாவை மீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்திருக்காது. அதுக்கு பிறகு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வந்து 1945 அந்த 46, 47, 48 இந்தியா விடுதலை, இஸ்ரேல் விடுதலை இதெல்லாம் வந்துச்சு இல்லையா. 2ஆம் உலகப் போருக்குள்ள யூதர்கள் போகணும். ஹிட்லர், எய்க்மன், முசோலினி, ஸ்டாலின் 4 தூதர்கள் அங்கே வெளிப்படணும். இந்த 4 தூதர்களும் வந்து கொடுங்கோல் யூதனுக்கு விரோதமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த காற்றுகளை வந்து அந்த தூதனை நீ புரிஞ்சுக்கோ, நான் அந்த 4 பக்கம் வீசுகிற காற்றை வந்து பிடிச்சிக்கோன்னு பைபிள் சொல்லுது. அந்த திருக்கதி சொல்கிற அந்த காற்றுகளை அந்த தூதனை பிடிச்சிருந்தானே. ஏன்? காற்றுகள் என்பது யுத்தம் வந்திருந்தாக்க ஒரு பயங்கரமான பிரச்சனையாக இருக்கும். யூதர்களுக்கு பாலஸ்தீனா கிடைச்சிருக்காது, சின்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை கிடைச்சிருக்காது. அதன் பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்ரவேல் மறுபடியும் 48 அது சுதந்திரம் அடைஞ்சது. செகண்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு அதாவது சொல்கிறேன். 4 தூதர்கள் என்ன கொண்டு வந்தாங்க? நாசிசம், பாசிசம், கம்யூனிசம். ப்ராப்பர்ட் சொல்கிறார் 7 சபை காலங்களில் 4 தூதர்கள் ஹிட்லர், எய்க்மன், முசோலினி, ஸ்டாலின் யூதர்களை படுகொலை செய்தவன். ஒரே நாளில் ஒரே சமயத்தில் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சவன் இந்த ஹிட்லர். வெறி பிடிச்சவன், யூதரை கொல்லே தவன். உலகத்தில் அவன் எந்த ஒரு யூதன் இருக்கக்கூடாதுன்னு ரஷ்யாவில் இவன் ஸ்டாலின், முசோலினி, ஹிட்லருக்கு இது கமாண்டராக இருந்தவன், தளபதியாக இருந்தவன் எய்க்மன், இவங்க 4 பேரும் போட்ட ஆட்டம் கொஞ்சம் நிஜம் இல்லை. யூதர்களை படுகொலை செய்தான். ஏன் தெரியுமா? மறுபடியும் கிபி 70க்கு போனோம்னா அவங்க அதுக்கு முன்னதாக ஆண்டவர்கிட்ட அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த ரத்தப்பலி எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலும் எங்கள் மேலும் அப்படின்னு சொன்னது. கிபி 70 வந்து இஸ்ரேல் ஜனங்களை தீத்துராய் சிதறடிச்சது. எங்கள் பிள்ளைகள் மேலும் அப்படின்னு சொன்னது 4 தூதர்கள் ஹிட்லர், எய்க்மன், முசோலினி, ஸ்டாலின் 2ஆவது உலகப் போரின் போது அன்னைக்கு இருந்த யூதர்களை நாசமாக்கின வரலாற்றைப்படி நம்ம காலத்துலேங்க பயங்கர படுகொலை. வரலாற்றுடைய பிளாக் பேஜஸ் கொடுமையான அது 2வது பாகத்தில் உங்களுக்கு விளக்குறேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரம். அந்த நேரத்தில் நம்முடைய தளபதி எப்படி வந்தார்? 1948 அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் எப்போ பிறந்தார்? என்ன வந்தால் அவர் என்னென்ன செஞ்சார்? 48 எப்படி அவருக்கு எலியாவின் கமிஷன் கொடுக்கப்பட்டுச்சு? எப்படி அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு? கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதாவுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு எப்படி வந்தார்? 1947 ஆரவாரம் எப்படி வந்துச்சு? 63 பிரதாவுடைய சத்தம் எப்படி வந்துச்சு? அந்த பிரதான தூதன் யார்? அந்த பிரதாவுடைய சத்தம்ங்கிறது என்ன? அந்த பிரதான தூதனை குறித்து திருக்கடிச்சு மிகாவேல் என்றார். அந்த மிகாவேல் வந்து பரலோகத்தில் அவர் கேப்டன், அவர் தளபதி, கமாண்டர். அவர் பூமியில் இன்னைக்கு எப்படி கமாண்டராக இருக்கிறார்? எப்படி மனவாட்டி எடுத்துகிட்டு போவார்? சாத்தோட எப்படி யுத்தம் பண்ணுவார்? டி கமாண்டர் நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? இந்த காரியங்களை நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த பிரிட்டனுடைய கமாண்டர், தளபதி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாலஸ்தீனாவை மீட்டு கொடுத்த சின்ன ஒரு சரித்திரத்தை நம்ம பார்த்தோம். இதை பேஸாக வச்சு செகண்ட் பார்ட்டுக்குள்ளே இன்னும் போவோம். 2ஆம் உலகப் போர் எப்படி இருக்கும், இனி எப்படி 3ஆம் உலகப் போர் வரும், இந்த காரியங்களை நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.